Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 9 science new NCERT exploration chapter 3 tissues in action. Tissues in action அப்படினா திசுக்களின் செயல்பாடு அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்கலாமா? Life begins when a single cell divides itself several times to give say a large number of cells. These cells gradually from the skin, that is production, muscles movement, bones support, nerves control and coordination, and all other organs. This process is so intricate that it's considered as one of the nature's greatest engineering marvel. அதாவது ஒரே ஒரு செல் என்ன பண்ணுது பல முறை பிரிஞ்சு இன்னமாகுது நிறைய எண்ணிக்கையிலான செல்களை உருவாக்கும் போதுதான் என்ன தொடங்குது வாழ்க்கை தொடங்குகிறது. அப்ப இந்த செல்கள் தான் என்ன பண்ணுது மெதுவா ஸ்கின் அதே மாதிரி தசை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம் மசில்ஸ் போன்ஸ் நர்வ்ஸ் ஓகே இதோட எல்லா இயக்கங்கள் பிற உறுப்புகளாக மாறுறதுக்கு உருவாகிறது. பொதுவா தோல் எது பண்ணும் பாதுகாக்கும், தசைகள் எது பண்ணும் மூவ்மெண்ட் மூலமாக, போன்ஸ் எதுக்கு நம்மளுக்கு போன்ஸ் தான் முக்கியமானது சப்போர்ட்டுக்காக போன்ஸ், நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அப்ப இது எல்லாத்துக்கும் பிற உறுப்புகளாக உருவாகின்றன. This process is so intricate that is considered one of the nature's greatest engineering marvel. Researchers have been trying to understand, replicate and modifying the process of human welfare. To do so, it's essential to understand the natural biological process that govern growth and development in plants and animals. What makes cells group together to form tissues? Why do some tissues grow throughout the life while others do not? அதாவது இந்த செயல்பாடு அப்படின்றது மிகவும் என்ன பண்ணது சிக்கலானது. ஏன்னா இது இயற்கையின் மிகச்சிறந்த அதாவது என்ஜினியரிங் மார்வல்ல ஒன்றா கருதப்படுகிறது. மனுஷனோட நலனுக்காக என்ன பண்ணுது இதை பத்தி புரிஞ்சுக்கவும் அதை பின்பற்றவும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க பலமுறை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை செய்ய தாவரங்களிலும் விலங்குகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை கட்டுப்படுத்தும் இயற்கையான உயிரியலோட செயல்முறைகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்ப செல்கள் ஒன்றிணைந்து என்ன பண்ணுது திசுக்கள் உருவாக காரணம் என்ன, அதே மாதிரி ஏன் சில திசுக்கள் வாழ்க்கை முழுவதும் வளர்கின்றன ஆனால் சில திசுக்கள் வளர்வதில்லை. In chapter 2, cell, the building block of life, we have learned that the cell is the basic unit of life. Many cells come together to form multicellular organisms. In all multicellular organisms, there is a hierarchy of organization. Cells of similar type performing similar functions together to form tissues. More than one type of tissues form organs and different organs to form organ system and organ system form an organism. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிஷ்யூக்கள் ஒன்று சேர்ந்துதான் என்னத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். நிறைய செல்லு சேர்ந்து டிஷ்யூக்களை உருவாக்குது. டிஷ்யூக்கள் எது ஆர்கன்ஸ் நிறைய ஆர்கன்ஸ் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் நிறைய அந்த ஆர்கன் சிஸ்டம் தான் எதை ஃபார்ம் பண்ணுது ஒரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணுது, ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுது. இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சச் as amoeba, a single cell performs all functions of life. யூனிசெல்லுலர்னா ஒரு செல் உயிரின்னு சொல்றோம். எது எக்ஸாம்பிள் அமீபா, பாக்டீரியா, இது எல்லாமே ஒரு செல் உயிரி தான். ஈஸ்ட் a single perform all functions of life. In multicellular அதாவது சிங்கிள் செல்ட் ஆர்கானிசமே எல்லா ஒரு சிங்கிள் செல்லு தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணுது. இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல் ஃபார்ம் டிஃப்ரெண்ட். ஆனால் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல ஓகே நிறைய செல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணுது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை உருவாக்குது. A tissue is a group of cell. Tissue அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் a group of cell similar in structure that work together to perform a specific function. அப்ப டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுது குரூப் ஆஃப் செல் சேர்ந்து ஒரு வேலையை செய்யுது. The formation of different types of tissues lead to a division of labor which increase the efficiency of the body and enable it to carry out the complex process. அதாவது இந்த பேஜ்ல மெயினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது this page explains that all living organisms are made of cells. A group of similar cells working together forms a tissue. Tissue cell organisms perform different functions efficiently. இதோட மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது cells are the basic unit of life. Similar cells combine to form tissues. Different tissues perform different functions in plants and animals. Plants and animals have different types of tissues because their need are different. அதே மாதிரி plant tissues அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு they are fixed in one place. Next, for example, in animals, muscle tissues enamel movement and nervous tissues carries messages to different parts of the body. In plants, conducting tissues such as xylem transport water and while phloem transport food. அதே மாதிரி அனிமல்ஸ்ல மசில் டிஷ்யூஸ் என்ன பண்ணுது மூவ்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி நர்வ் டிஷ்யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் அனுப்புறதுக்கும் எதுக்கு நர்வ் டிஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் பிளான்ட்ஸ்ல கண்டக்டிங் டிஷ்யூஸ் எதுன்னு சொல்லுவோம் ஜைலத்தோட முக்கியமான வேலை என்னன்னா வாட்டரையும் மினரல்ஸையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. வைல் ஃப்ளூயம் எது பண்ணுது ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப xylem and phloem tissues very important in plant அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் பிளான்ட், அதாவது வந்து why are plant and animal tissues different? ஏன் பிளான்ட்டோட திசுக்களும் அனிமலோட திசுக்களும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். In chapter 2 cell, the building block of life, you compared plant and animal cells and study the major differences between them. நம்ம ஆல்ரெடி செல்லுல ஓகே த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்ல நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸை பத்தி அதோட மேஜர் டிஃபரன்சஸை பத்தி பார்த்தோம். மோஸ்ட் பிளான்ட்ஸ் ஃபிக்ஸ் இன் ஒன் பிளேஸ் அண்ட் டு நாட் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் லைக் அனிமல்ஸ். பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணும், இது ஒரு இடத்துல தான் இருக்கும். அனிமல்ஸ் என்ன பண்ணும், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். தே நீட் சப்போர்ட் டு ஸ்டே ஃபர்ம் அண்ட் அப்ரைட். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் எ செல் வால் தட் ப்ரொவைட்ஸ் ரிஜிடிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன இருக்கு, அது நிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அப்ப பிளான்ட் செல்ஸ்க்கு என்ன இருக்கு, செல் இருக்கு, செல் வால் இருக்கு. இந்த செல் வால் தான் என்ன கொடுக்குது பிளான்ட்ஸுக்கு, ரிஜிடிட்டி அப்படின்னா உறுதித்தன்மையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது. இன் ஜெனரல் அனிமல்ஸ் கேன் மூவ். அனிமல்ஸ் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். வித்வுட் எ ரிஜிட் செல் வால் அனிமல் செல்ஸ் கேன் சேஞ்ச் ஷேப் ஈஸிலி. Animals can move such as sponges are immobile. Without a rigid cell wall, animals can change the shape easily. அதாவது வந்து அனிமல்ஸ்க்கு செல் வால் இல்லாதால அது என்ன பண்ணும், ஈஸியா அதோட சேஞ்ச் அதோட ஷேப்பை மாற்றிக்கொள்ளும். This cellular flexibility eventually helps makes their body suitable for locomotion. அதால தான் என்ன பண்ணுது, இந்த flexibility தான் அனிமல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனதர் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இஸ் தர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இன்னொரு மெயினான டிஃபரன்ஸ் பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கு இருக்குதுன்னா அதோட உணவு முறை. அனிமல்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தட் ஹெல்ப் தெம் டைஜஸ்ட் ஃபுட் அப்டைன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஃபுட் சோர்சஸ். அதாவது அனிமல்ஸோட டிஷ்யூஸ் என்ன பண்ணுது, ஹெல்ப் தெம் டைஜஸ்ட் ஃபுட் அப்டைன் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஃபுட் சோர்சஸ். நிறைய பல விதமான சோர்சஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய உணவை என்ன பண்ணுது, அது டைஜஸ்ட் பண்ணுது. while plants have tissues that help utilize solar energy for synthesizing the food components through photosynthesis. ஆனா பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, தனக்கு தேவையான உணவை தானே தயார் பண்ணிக்குது. எது மூலமாக, சோலார் எனர்ஜி, சூரியனிலிருந்து. த்ரூ எந்த ப்ராசஸ்ல பார்க்கும்போது photosynthesis. Plants and animals have distinct tissues for transporting food and water to different parts of the body. அதே மாதிரி பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வகையான டிஷ்யூஸ் எதுக்கு, ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபுட் அண்ட் வாட்டர் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதோட பாடி பார்ட்ஸுக்கு கொண்டு போறது, ஃபுட்டையும் வாட்டரையும் கொண்டு போறதுக்கு வெவ்வேறு வகையான திசுக்கள் உதவி பண்ணுது. The growth pattern in plants and animals also vary because the tissues responsible for growth differ in structure and function. In this chapter we will learn how the structure of the plant and animal tissues related to their specific functions. அதாவது plant versus animal tissues ன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, plant tissuesல plants are fixed in one place, they need support and strength. Plant tissues help in transport, storage and growth. Whereas an animal tissues என்ன பண்ணும், it move from place to place. The tissues help in movement and quick responses. growth in plants அப்படி நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் ஃபார் growth in plants. ஓகே, தாவரங்களோட வளர்ச்சிக்கு டிஷ்யூஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். You must have observed that small seed grows into a tall tree, roots grow deep into the soil, stems become thicker with the time and grass grow again after being eaten by grazing animals. Which tissue are responsible for this change? அதாவது ஓகே ஸ்மால், அதாவது சின்ன ஒரு செடியை ஊன்றோம், அது என்ன ஆயிடுது, வைக்கும்போது அது என்ன, கொஞ்சம் பெரிய மரமா மாறுது. ரூட் என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ள கீழே நல்ல ரூட் பெருசா போகும்போது அதே மாதிரி ஸ்டெம் என்ன அது தீக்கா வருது பாக்குறோம். கிராஸ் அதே மாதிரி ஒரு ஆடு மாடுகள் மேஞ்ச பிறகு கூட என்ன ஆகுது, புல்லு வந்து வளர்றத பாக்குறோம். அப்ப எந்த டிஷ்யூஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு, அப்ப பிளான்ட்ஸ் grow in different ways. That is increase in length, height of stem and depth of roots. அதாவது பிளான்ட் வளர்றது பல்வேறு விதங்கள்ல. ஒன்னு அதோட ஹைட், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நீளமா வளர்றது. ரெண்டாவது ஹைட் ஆஃப் த ஸ்டெம், அதாவது ஸ்டெம்மும் உயரமா வளருது. அதே மாதிரி டெப்த் ஆஃப் த ரூட், ஓகே கீழே ரூட் உள்ளுக்குள்ள போறது. இன்க்ரீஸ் இன் கர்த், கர்த் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்டெம் வந்து திக்கா வருது அகலத்துல. அண்ட் ரீக்ரோத் ஆஃப்டர் கட்டிங் த பிரான்ச்சஸ் ஆர் கிரேசிங் பை அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ரீக்ரோத், ஓகே புல்லு ஃபுல்லாவே ஆடு மாடு மேஞ்சிட்ட பிறகு என்ன ஆயிடுது, ஒண்ணுமே இல்லையாம இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரீக்ரோத் ஆகுது, வளருது இல்லையா அது. திஸ் growth require actively dividing cells that together to form cell called that is meristematic tissues. In the growth, okay, dividing cell growth ஆகும், செல் டிவைட் ஆகும்போது together form tissue ஃபார்ம் ஆகி அது என்ன ஆகுது, meristematic tissue ஃபார்ம் பண்ணுது. Let us explore the different kinds of meristematic tissues. இதுதான் என்னன்னு சொல்றாங்க, meristematic tissues அப்படின்னு சொல்றாங்க. அதாவது growth in plants அப்படின்னு பார்க்கும்போது that is the page it's also introduced meristematic tissues. எதுக்குன்னா which helps plants grow. அதாவது types of the plant growth அப்படின்னு பார்க்கும்போது one, increase in length of roots and stem, increase in thickness, growth after cutting or grazing.
நெக்ஸ்ட் இதுல மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது என்ன, ஹவு டு பிளான்ஸ் க்ரோ இன் லென்த் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது லெட் அஸ் ஸ்டடி த growth ஆஃப் ரூட்ஸ் இன் அன் ஆனியன் பல்ப். ஓகே, ஆனியன் பல்ப் எடுத்துக்கிறோம், ஆனியனோட வேர், ஓகே, அது முனையில இருக்கு இல்லையா, அந்த ஆனியனோட பல்ப் வேர் எடுத்துக்கிறோம். ஆக்டிவிட்டி 3.1, let us design experiment. Take 2 glass jars or that is complete jars and fill them with water. 2 jar எடுத்துக்கிறோம், அதுல தண்ணி எடுத்துக்கிறோம். Now take 2 onion bulbs and place one in each jar as shown. 2 onion bulb எடுத்துக்கிறோம், ரெண்டுத்துல ஃபிக்ஸ் பண்றோம். Observe the growth of roots in both bulbs for a few days. ஓகே, கொஞ்ச நாள் பொறுத்து ரெண்டுத்தையும் பார்க்கறோம். Measure the length of the roots on day 1, 2 and 3. On the day 3, cut the root tips of the onion bulb in jar B. அதே மாதிரி 2-3 நாள் பொறுத்த பிறகு இதுல இருந்து எடுத்து B ஜார்ல இருந்து என்ன பண்றோம், B ஜார்ல இருந்து அதை எடுத்து அதோட டிப்பை நம்ம கட் பண்ணி மறுபடியும் வைக்கிறோம். After this, observe the growth of the roots in both the jars, measure their lengths. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றதுன்னா ஃபவுண்ட் அட் த டிப் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ். ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் ஃபவுண்ட் அட் த டிப் ஆஃப் த ரூட், ரூட்டோட டிப்லயும் ஷூட் அப்படின்றதுலயும் இருக்குது. மேல் நோக்கி வளருது ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம், கீழ் நோக்கி வளருது ரூட்னு சொல்லுவோம். அப்ப ஹெல்ப்ஸ் பிளான்ஸ் க்ரோ இன் லென்த். இது ஆப்பிக்கல் மெரிஸ்டம்ன்றது இட் ஹெல்ப்ஸ் பிளான்ஸ் க்ரோ இன் லென்த். அதாவது இந்த பேஜில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the same plant growth at meristematic tissues தான். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது that is this page explain how plants grow in length and with the help of special tissues that is called meristematic tissues. Meristematic tissues தான் responsible for the plant to grow in length as well as width. இதுல மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது apical meristem பார்த்தோம், that is grows in length. Okay, it is located at the tip of the root and shoots help plants increase in length. Root growth happens only at the tips because cells they divide spontaneously. இதுல இருந்து observation பார்த்தோம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து that is a root in jar A continued growing. Okay, root B stopped growing after the root tip were cut. This proves that growth occurs at the root tip. அந்த ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இதுதான். அதாவது ரூட்ஸ் இன் ஜார் ஏ கண்டினியூட் க்ரோயிங் வளர்ந்துட்டே இருக்கு. ரூட் இன் ஜார் பி ஸ்டாப்டு க்ரோயிங் ஆஃப்டர் த ரூட் டிப்ஸ் வேர் கட். அது என்ன, அது ரூட் டிப் கட் பண்ண உடனே அது வளரத்தை நிறுத்திச்சு. இந்த இது என்ன சொல்லுது, திஸ் ப்ரூவ்ஸ் தட் growth occurs at the roots tip. இதுல இருந்து growth எதுல இருந்து, அந்த ரூட்டோட டிப்ல இருந்தும் வளரும் அப்படின்றது சொல்லுது. நெக்ஸ்ட் லேட்டல் மெரிஸ்டம், தட் இஸ் a growth in girth. girth அப்படின்னா என்னது, அகலத்துல வளர்றது. ஓகே, அது திக்னஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், girth அப்படின்னு சொல்லுவோம். lateral meristem. While trending to you observe in the data recurrent table 3.1 or your observation similar to those presented in the graphical representation, what do you infer? That is root in jar A continue to grow in length, roots in jar B stop growing after the tips are cut. This shows that roots grow only from their tip. இதுல இருந்து என்ன தெரியுது, roots எதுல இருந்து வளருது அப்படின்னு பார்க்கும்போது அதோட முனைகளில் இருந்து தான் வளருது. The tips consist of cells with divide continuously. அந்த ரூட்ல தான் என்ன இருக்கு, அதோட செல் இருக்கு. You may recall observing mitosis in onion root tips in chapter 2. Okay, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், மைட்டாசிஸ்ல the onionோட root tip chapter 2ல பார்த்தோம். Cell the building blocks of life. The observation confirms that roots up contain actively dividing cells. Similarly, shoot tips also contain actively dividing cells that help shoots to grow in length. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூட் டிப்ஸ் ஆல்சோ கண்டெயின் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். அதாவது ரூட்டோட டிப் ஷூட்டோட டிப்லையும், அதாவது ரூட்டோட டிப்ல தான் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஷூட்டோட டிப்ஸ் அப்படின்றது, ரூட் அப்படின்றது மண்ணுக்கு அடியில வளருது, ஷூட் அப்படின்றது மேல வளருது. ஓகே, ஷூட் டிப்ஸ் ஆல்சோ கண்டெயின்ஸ் ஆக்டிவ்லி டு, அதே மாதிரி ஷூட் டிப்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிவைடிங் செல்ஸ் இருக்கும் that help shoots to grow in length. Thus we can conclude that plants have growth zones at the tip of their roots and shoots are called, that is இதுக்கு பேரு தான், அதாவது பிளான்ட் ரூட்லயும் ஷூட்லயும் அந்த டிப்ல வளர்றதுக்கு பேரு இதுதான் apical meristem அப்படின்னு சொல்றோம், which helps the plant grow in length. How do plants grow in girth? That is lateral meristem அப்படின்றது என்னன்னா, lateral meristem அப்படின்றதுன்னா how do plants grow in girth. girth அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சுற்றளவு. ஓகே, சுற்றளவுல வளர்றது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம girth அப்படின்னு சொல்லுவோம். lateral meristem அப்படின்றது என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் apical, that is apical meristem அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நீளத்துல வளர்றதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் நம்ம apical meristem. ஓகே, apical meristemன்றது பிளான்ட்ஸ் நீளமா வளருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி lateral meristemன்றது பக்கவாட்டுல வளருது. how do plants grow in girth? Look at your surroundings. You must have observed that the
stems of dicot plants not only grow in length but also increase in diameter or girth over time. அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸ்ல பார்த்தோம்னா stems of dicotனா ரெண்டு விதை தாவரங்கள், அதாவது dicot plants னு சொல்லுவோம். இது என்ன ஆகுது, லென்த்ல மட்டும் வளராது, பட் எதுல வரும், பக்கவாட்லயும் அது வளரதை நம்ம பார்க்கலாம். What causes this increase in girth? One possible explanation may be the activity of meristematic tissues. If you have visited a timber yard or observed the cut trunk of the tree, you may have noticed several ring-like patterns on the cut surface of the wood. அதாவது டிம்பர் ஃபேக்டரினா அந்த மரம் இருக்கிற அந்த ஃபேக்டரி இருக்கு இல்லையா, மரத்தை அறுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரியில நீங்க போய் பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய மரம், எல்லாமே என்ன இருக்கும், நல்லா பெருசு பெருசா இருக்கும் அதோட சுற்றளவு. இதை பார்த்தோம்னா கட் ட்ரீ ஆஃப் தட், அதாவது கட் ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ, ஓகே, மரத்தோட ட்ரங்க் கட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கலாம். அதுல நிறைய செவரல் ரிங் லைக் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம். இதுல கட் பண்ணி இருக்கிற அந்த சர்ஃபேஸ்ல என்ன பண்ண நிறைய ரிங் லைக் பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆனுவல் growth ring. இது வந்து பல வருடங்களாக உருவானது. சம் ஆனுவல் ரிங்ஸ் ஆர் வைட் அண்ட் சம் ஆர் நேரோ. சில வந்து ரிங்ஸ் இது இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் ரிங்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ரிங்ஸ் என்ன இருக்கும், சில டைம் வைடா இருக்கும், சிலது என்னவா இருக்கும், நேரோ இருக்கும், ரிஃப்ளெக்டிங் த ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் growth conditions during a particular year. By counting these annual rings, scientists can estimate the age of the tree. இதை வச்சுதான், இந்த ரிங்கை கவுண்ட் பண்ணி தான் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த மரத்தோட வயதை பத்தி சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் அந்த மரம் எத்தனை வருஷத்துக்கு உண்டானது அப்படின்றது. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்டர் விச் இட் க்ரோ. அதே மாதிரி அது எந்த சூழ்நிலையில அது வளர்ந்தது, எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதுக்கு தேவை அப்படின்றத பத்தி ஈஸியா சொல்லலாம். ஸோ தட் இஸ் அ லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஹெல்ப்ஸ் இன்க்ரீஸ் இன் திக்னஸ் ஆர் girth. அதே மாதிரி it found along the sides of stem and roots. Next, responsible for the formation of annual rings in trees. நெக்ஸ்ட் ஆனுவல் ரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எங்க பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, the increase in the girth due to the presence of the actively dividing cells arranged in the rings of the system. These cells divide and produce new cells inside and outside of the concentric manner, leading to an increase in diameter of the stem. The meristematic tissues is called the lateral meristem. அதாவது வந்து ஆனுவல் ரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது it can be seen in ட்ரீயோட ட்ரங்க்ஸ் used to estimate the age of the tree. Next, window, that is a wide rings. Wide rings show favorable growth condition. Next, intercalary meristem. நெக்ஸ்ட் இன்டர்கலாரி மெரிஸ்டம் அப்படின்றது how do plants grow after being cut. ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆப்பிக்கல் மெரிஸ்டம்ன்றது பிளான்ட் நீளத்துல வளர்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம், லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்றது பிளான்ட் பக்கவாட்டுல வளர்றது. நெக்ஸ்ட் ஆனுவல் ரிங் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரங்க்ல இது வந்து இட் கேன் பி சீன், தட் இஸ் இட் கேன் பி சீன் இன் ட்ரீயோட ட்ரங்க்ஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் த ட்ரீ. வைட் ரிங்ஸ் ஷோஸ் ஃபேவரபிள் growth and condition. அந்த தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லணும்னா இன்டர்கலாரி மெரிஸ்டம், தட் இஸ் growth after cutting. கட் பண்ணி முடிஞ்ச பிறகு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கை மரம் இருக்கு, முருங்கை மரத்தை கட் பண்ணி வச்சா கூட அது என்ன ஆகும், அதுல இருந்து growth வருது இல்லையா, அதே மாதிரிதான் the growth after cutting. இதுக்கு பேரு தான் இன்டர்கலாரி மெரிஸ்டம். Found at the nodes or base of the leaves. ஓகே, இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது we have learned that meristematic tissues are present at the tip of the roots and shoots. ஓகே, மெரிஸ்டமேட்டிக் எங்க பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ரூட்லயும் ஷூட்லயும் அந்த டிப் ஆஃப் த, அதாவது முனையில இதோட ரூட்டோட முனையிலையும் ஷூட்டோட முனையிலையும் இருக்கிறது நம்ம பார்த்தோம். வாட் டு யூ திங்க் ஹேப்பன்ஸ் டு த growth of the plant if the tip of the young stem is cut? அதாவது வந்து இந்த ஸ்டெம்மே, ஓகே, இந்த சின்னதா இருக்கிற அந்த ஸ்டெம்மை கட் பண்ணோம்னா the stems of growing in length but new branches arises from the nodes, that is arises from the nodes of the stem. ஓகே, அப்ப கொஞ்சம் கட் பண்ணிட்டோம், ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்டெம் ஸ்டாப் growing, லென்த்ல வளராது, பட் எங்க இருந்து வரும், நியூ பிரான்ச்சஸ் அரைசஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம். நோட் அப்படின்ற போது கணுக்கள் இங்க இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், நோடுன்னு சொல்லுவோம், கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கணுக்கள்ல இருந்து வரதை பார்க்கலாம். The intercalary meristem is located at the base of the internode or just above the node. நோடுக்கு மேலையும் நோடுக்கு கீழேயும் இருக்கும். The node is a point of the plant stem where branches or leaves arises. நோடு கணுக்கள் அப்படின்றது தான் என்ன வருது, பிரான்ச்சோ இல்ல லீவ்ஸோ வெளியில வரும். The part of the stem between the two nodes is called internode. ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும், internode சொல்றோம். You may also have observed that what the hedge around the garden is cut after some time. When the hedge around the garden is cut after some time, more
branches appear again, giving the hedge or a bushy appearance. Grass also appear after some time being moved or grazed by animals. This happens because of the presence of intercalary meristem at the nodes of the stem. The meristematic tissues are called intercalary meristems. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது intercalary meristem na growth after cutting. இதுக்கு பேர் தான் intercalary meristem. It is found at the nodes or base of the leaves. It helps plants regrow after cutting or grazing. Commonly எங்க இருக்கும்னா seen in grasses. அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்போது ஸ்மால் செல்ஸ் வித் தின் வால்ஸ், அதே மாதிரி டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும், லார்ஜ் நியூக்ளியஸ், டிவைட் ரேபிட்லி ஃபார் growth. The plants have three types of meristematic tissues, apical, lateral and intercalary. அதே மாதிரி அப்போ பிளான்ட்டுக்கும் 3 டைப் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கு. ஒன்னு apical இருக்கு, ரெண்டாவது lateral பார்த்தோம், மூணாவது intercalary. இந்த apical meristem located at the root and shoot tips. apical எங்க இருக்கும் அப்படின்னா ரூட்லயும் ஷூட்டோட டிப்லயும். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இன்க்ரீசஸ் லென்த். அதே மாதிரி lateral meristematic எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு, ஓகே, இன்க்ரீசஸ் இட் கிரிட்ஸ் பக்கவாட்டுல வளர்றதுக்கு. The intercalary meristem located at the base of certain place. intercalary meristem எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தம்போது அதோட பேஸ் பாவரங்களோட அடிப்பகுதியில. இது such as grasses help regenerate after cutting together. These meristem accounts for growth in length, girth and branches in plant. The cells of meristematic tissues are small. Already பார்த்தோம் இல்லையா, small cells with thin walls. Okay, the cells of meristematic tissues are small and have thin walls, a large and prominent nucleus இருக்கும், dense cytoplasm இருக்கும், and many organelles are present. Vacuoles are generally absent and the cells are tightly packed with a little or no intercellular space. இதுல vacuoles are absent. பெரும்பாலும் பிளான்ட் செல்ஸ்ல என்ன இருக்கும்? வேக்யூல்ஸ் இருக்கும், பட் இங்கே வேக்யூல்ஸ் ஆர் ஆப்சென்ட் அண்ட் த செல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் லிட்டில் இன் நோ intercellular space. These characteristics of meristematic tissues allow the continuous and rapid cell division. Why do you think that the cell of meristematic tissues lack vacuoles? அப்ப ஏன் வந்து இந்த செல்லுல என்ன இந்த meristematic tissuesல vacuoles கம்மியா இருக்கு, lack vacuoles இல்ல அப்படின்னு பார்க்கும்போது due to continuous cell division. அங்க என்ன நடக்குது? கண்டினியூஸா என்ன ஆகுது? செல் டிவைட் ஆகிறதால the meristematic tissues add new cells to the plant body. ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுது? புது புது செல்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. Some of the newly formed cells remain meristematic while others lose the ability to divide. The cells lose the ability to divide, undergo changes in structure and function and become permanent tissues. These cells become specialized to perform specific functions such as support, transport and storage. This process by which meristematic tissues become specialized to perform specific function is called differentiation. Meristematic tissues become permanent by the process of differentiation. அதாவது ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா some meristematic cells என்ன ஆகும்? loses the ability to divide. யூசுவலா meristematic cell வந்து small cells இருக்கும், thin walls இருக்கும், dense cytoplasm, large nucleus, divide rapidly for growth. அதே மாதிரி permanent tissues ன்னு பார்க்கும்போது some meristematic cells lose the ability to divide. They become permanent tissues and perform special functions like storage, support and transport. Examine the transverse sections of the root of the stem or vertical section of the leaf of any hibiscus plant, that is herbaceous plant, under a microscope. The internal structure of TS அப்படின்றது transverse section, VS அப்படின்றது vertical section of the sunflower stem as seen microscope. The internal structure of TS of the sunflower stem as seen under the microscope as shown in the figure 3.6. What do you observe? Are all the cells similar in shape and size? How many different types of tissues can you identify? What differences do you notice among them? What might be the reason for the presence of different types of cells and tissues? அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? permanent tissuesல அதாவது transverse sections of the root of stem and the vertical section. permanent tissues அப்படின்றதுல examine the transverse section அப்படின்னா குறுக்கு வாட்டுல இருக்கிறது transverse section and vertical section நீல வாக்குல இருக்கிறது. okay, leaf of the hibiscus, that is herbaceous plant, under a microscope வச்சு பார்க்கும்போது the internal structure of the TS of sunflower stem as seen under a microscope. அதாவது ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து vertical section ஒரு leaf ஓடது, அதாவது any herbaceous plant ஓட leaf எடுத்திருக்காங்க. இன்னொன்னுல the internal structure of that is the transverse section of the sunflower stem. இன்னொன்னுல sunflower stem எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்ல வைக்கும்போது இது ரெண்டுத்துல என்ன? what do you observe? Are all the cells similar in shape and size? okay, shape and size similar-ஆ இருக்கா? how many different types of tissues can you identify? எத்தனை மாதிரியான tissues நீ கண்டுபிடிச்ச? what differences do you notice among them? அப்படின்றத கொடுத்திருக்காங்க permanent tissues அப்படின்ற டாபிக்ல. In this page explains different types of permanent tissues in plants and their functions. அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா,
Okay, different types. What might be the reason for the presence of different types of cells and tissues? You can see different group cells are present in each tissues specialized to perform specific functions. அதாவது வெவ்வேறு டிஷ்யூக்கள் இருக்கு, வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ், வெவ்வேறு வேலைகளை செய்வதற்காக பிளான்ட்ல வெவ்வேறு விதமான டிஷ்யூக்கள் இருக்கு. These are permanent tissues. இந்த டிஷ்யூஸ்க்கு பேரு தான் permanent tissues னு சொல்லுவோம். Permanent tissues can be simple. That is it composed of only one type of cell. Okay, இந்த permanent cell எதால ஆனது இல்லைன்னா ஒரே ஒரு செல்லால் ஆனது. Okay, composed of more than one types of cells. Okay, அப்போ இந்த இதுல protective cell அப்படின்னா these tissues protect the plant from injury and water loss. Permanent tissues can be simple இருக்கும், composed of only one type of cell, or complex composed of more than one type of cells. What might be the reason for the presence of different types of cells and tissues? Okay, என்ன காரணங்களா இருக்கும்? வெவ்வேறு விதமான செல்ஸும் டிஷ்யூஸும் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம்? You can see different group of cells are present in each tissues especially to perform specific function. அதாவது different group of cells நிறைய இருந்து டிஷ்யூவா மாறி அது என்ன பண்ணுது, வெவ்வேறு வேலைகளை செய்யுது. இதுக்கு பேரு தான் permanent tissues னு சொல்லுவோம். So permanent tissues can be simple, that is composed of only one type of cell, or complex composed of many more than one type of cell. அப்ப permanent tissue அப்படின்றது என்னன்னா ஒரே ஒரு செல்லால், ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்லால் ஆனது, இல்லையா it is more than one type of செல்லால் ஆனது தான் இந்த permanent tissues னு சொல்றோம். Observe the types of tissues given in based on pointers provided as follows. Okay, இங்க கீழே நிறைய types of tissues பத்தி பார்க்க போறோம். The first one is protective tissues. Protective tissues அப்படின்னா என்ன? That is epidermis அப்படின்னு சொல்லுவோம். Protective tissues are epidermis அப்படின்னு சொல்லி epidermis ன்னு சொல்லுவோம். These tissues protect the plant from injury and water loss. மெயினா இது என்ன பண்ணும்? What protects plants from mechanical injury, water loss, harmful microorganism and extreme environmental conditions. Protective tissues ஓட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது these tissues protect the plant from injury and water loss. What protect the plants from mechanical injury, water loss, harmful microorganism and extreme environmental conditions. This epidermis forms the outermost layer of the plant body. It consists of tightly packed single layer of flat and rectangular cells. It protect all parts of the plants. These cells are covered with a waxy layer of cutin, is called cuticle. In some plants living in very dry habitat, the epidermis may be covered by a thin layer of cuticle to reduce the water loss in the process of transpiration by stomata. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எபிடர்மிஸ் அப்படின்றது என்னன்னா the outer covering of the plant. It protects from internal parts. அது protect பண்ணுது. Covered by a waxy layer called cuticle to reduce water layer. அது எதால ஆனது அப்படின்னா ஒரு waxy layerஆல கவர் ஆனது. அது என்ன பண்ணுது, water loss reduce பண்ணுது. That root epidermal cells from root hairs that absorb water and minerals. The cuticle also provide protection against mechanical injury. இந்த cuticle தான் என்ன பண்ணுது, இந்த அதாவது mechanical injury நடக்காத பிளான்ட்டை காப்பாத்துது. அந்த inversion by parasites மூலமா அதுக்கு protection கொடுக்குது. In many plants, hair-like projections arises from the epidermal cells. அதாவது நிறைய பிளான்ட்ஸ்ல hair-like projections உருவாகும். அதாவது இங்க வந்து internal structure of sunflower stem முன்னாடி பார்த்தோம் இல்லையா, sunflower stemல ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்ன பார்க்குது அப்படி என்ன கிடைக்குது அப்படின்றத பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு, ஸ்டெம் இருக்கு, அதே மாதிரி கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்கு, xylem இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லேட்டரல் மெரிஸ்டம், இதுதான் ஃப்ளூயம், சிலேரன் ஸ்கைமா. கீழே அதை பத்தி படிக்க போறோம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதாவது in many plants hair-like projections arises from the epidermal cells in roots. These projections are called, இதுக்கு பேர் தான் நிறைய hair-like projections பார்க்கலாம். முடி போன அந்த ப்ரொஜெக்ஷனை பார்க்கலாம். அதை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ரூட் ஹேர்னு சொல்றோம். It increases surface area and absorption of water and minerals from the soil. இது எதை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வாட்டரையும் அதே மாதிரி மினரல்ஸையும் மண்ணுல இருந்து எடுக்குது இல்லையா, அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. The epidermis contain pores called stomata. இந்த எபிடர்மிஸ்ல என்ன இருக்குன்னா pores இருக்கு. இந்த போர்ஸுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்றோம். which apart from glucose exchange help in transpiration. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண பிறகு நிறைய இடத்துக்கு சாப்பாடை, அதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப், அதே மாதிரி விச் அப்பார்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது டூரிங் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா டூரிங் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ இதையும் ஹெல்ப் பண்ணுது எதுனா ஸ்டொமேட்டா. எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. Thus transpiration help in water transpiration by creating a transpiration pool in xylem. Transpiration also help in the elimination of waste from the plant body. அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா மெயினா எதுலேருந்து எதில், அதாவது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிரான்ஸ்பிரேஷன் என்ன வருது, புல் இன் xylem. டிரான்ஸ்பிரேஷன் ஆல்சோ ஹெல்ப் இன் த எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பிளான்ட் பாடி.
Next, simple permanent tissues. இங்க மேல protective tissues பார்த்தோம் first, அதுதான் epidermis அப்படின்னு பார்த்தோம். Next வந்து supporting tissue, that is a simple permanent tissues பத்தி பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் first one simple, அது ரெண்டு செல் இருக்கு, one is parenchyma, இன்னொன்னு collenchyma. இப்போ first supporting tissues அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, okay, what keeps plant upright? Why does a fresh twig bend but a dry twig break? அது வந்து fresh twig அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி போன அந்த இது இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துடுது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நின்றுட்டு இருக்கிறது. ஓகே, why are seed coats hard and how do aquatic plants float? அதே மாதிரி seed coats ஹார்டாக இருக்குது, ஆனால் aquatic plants வந்து ஏன்னா வந்து மிதத்துட்டு இருக்கு. These functions are carried out by supporting tissues. These are three types of supporting tissues: simple permanent tissues, parenchyma, அப்புறம் collenchyma and sclerenchyma. Each differs in structure and performs supporting functions. அதாவது supporting tissues, ஓகே, சப்போர்ட்டிங் டிஷ்யூஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தம்போது இதில் மூணு விதமாக இருக்குது. ஒன்று வந்து என்ன இருக்குது, பேரன்கைமான்னு சொல்கிறோம், இன்னும் வந்து கோலன்கைமான்னு சொல்கிறோம், இன்னும் வந்து சிலரன்கைமான்னு சொல்கிறோம். இந்த பேரன்கைமா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும். பேரன்கைமா கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் செல் வித் தின் வால்ஸ், அதாவது இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிவிங் செல்ஸ் வித் தின் வால்ஸ். These cells are loosely packed with intercellular spaces. இது எப்படி இருக்கும், ஸ்டோரேஜ், இது வந்து ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. These cells are loosely packed இருக்கும், intercellular spaces இருக்கும். Parenchyma mainly stores food. மெயினாக எதை ஸ்டோர் பண்ணுது, ஃபுட், பட் ஆல்சோ பர்ஃபார்ம் photosynthesis in the green parts of the plant. Okay, food, water, and also it helps in photosynthesis in green plants. In aquatic plants, specialized parenchyma forms air space which help them float. அதே மாதிரி aquatic plantsல என்ன பண்ணுது, இந்த hair space மூலமா plants float ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது எந்த tissues அப்படின்னு பார்க்கும்போது supporting tissue ஆன parenchyma. Next, collenchyma. First parenchyma பார்த்தோம், next collenchyma. Collenchyma, it is consists of living cells with unevenly thickened corners due to that pectin, a chemical that gives flexibility like rubber deposition. அதாவது இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லிவிங் செல்ஸ்ல இருக்கும். இந்த டிஷ்யூஸ் எங்க இருக்குன்னா லிவிங் செல்ஸ் வித் unevenly thickened walls. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா gives flexibility like rubber மாதிரி flexibilityயும் and support. ஓகே, சப்போர்ட்டுக்கும் எது இந்த collenchyma tissues யூஸ் ஆகுது. This tissue provides support and flexibility allowing parts of the plant like stem and tendrils to bend without breaking. அதாவது it is அதாவது for example இது எங்க இருக்குன்னா living cells in unevenly thickened walls gives flexibility and support, helps stems and leaves bend பண்றதுக்கு யூஸ் ஆகுது without breaking, உடையாம, அதாவது பிரேக் ஆகாம என்ன பண்ணுது, பெண்ட் பண்றதுக்கு இந்த collenchyma tissues ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் சிலரன்கைமா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சிலரன்கைமா செல்ஸ் have thick walls. இது thick walls, அது லிவிங் செல்ஸ்ல unevenly thickened walls இருக்கும். இது வந்து thick walled dead cellsல இருக்கும். That is thick walls due to the deposition of lignin making them hard and strong. Most of the cells are dead. இது எல்லாமே dead cellsல இருக்கணும். அப்ப thick walled dead cellsல இருக்குது சிலரன்கைமா. Give hardness and strength. அதே மாதிரி it is found in எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது stems, leaf veins and hard coverings of seeds and nuts such as coconut husk and walnut shells. அதே மாதிரி எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கோகனட்டோட ஹஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இது அந்த கோகனட்டோட மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நார், அதுதான் ஹஸ்க்னு சொல்லுவோம். அதே மாதிரி சீட் கோட், ஓகே, சீடை ப்ரொடெக்ட் பண்ற சீட் கோட்ஸ் அண்ட் ஹார்ட் கவரிங். அது எங்கன்னா அந்த வால்நட்டோட ஷெல், ஓகே, வால்நட்டோட உள்ளுக்குள்ள அந்த விதை இருக்கு இல்லையா, பருப்பு, அது மேல இருக்கிற ஷெல் தான் அது என்னன்னு சொல்றோம் நம்ம, வால்நட் ஷெல். சிலரன்கைமா அப்படின்றது thick walled dead cells, give hardness and strength. Next, found in coconut husk. Next, conducting tissues. Okay, special tissues பார்த்தோம். Special tissue permanent tissues பார்த்தோம். Next, conducting tissues. First, protective tissues. Next, supporting tissues. Protective tissues na என்னன்னு பார்த்தோம், that is epidermis. Next, supporting tissues na மூணு டைப் பார்த்தோம், parenchyma, collenchyma and sclerenchyma. Third one is conducting tissues, that is complex permanent tissues. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் how does water reach the leaves of tall trees? அதே மாதிரி ஒரு பெரிய மரத்துக்கு தண்ணி எப்படி சப்ளை ஆகுது, தண்ணி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது how does that food prepared in the leaves reach to other parts of the plants? அதே மாதிரி லீவ்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் அதர் பார்ட்ஸுக்கு எப்படி போகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Plants have specialized conducting tissues called xylem and phloem. ஓகே, பிளான்ட்ஸ்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டக்டிங் டிஷ்யூஸ் இருக்கு. எதுனா ஒன் இஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம, xylem, இன்னொன்னு phloem. Together as complex permanent tissues. இந்த ரெண்டு சேர்ந்து தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, complex permanent tissues அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, this xylem is the tissue that transport water and minerals from roots to other parts of the plant. அப்ப xyletoட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது it transport water and minerals from root to other parts and also it provides the strength, it provides strength to the plant. அதே மாதிரி supports, it also provides strength and support to the plants.
Xylem consists of trach shields, vessels, xylem, parenchyma and xylem fibers. Okay, tracheids and vessels are that is tubular and thick-walled. Tubular and thick-walled. Okay, unlike xylem, that is a phloem made up of living cells. It consists of sieve fibers, companion cells, phloem, parenchyma and phloem fibers. Some cells are long and tabular, joined end to form perforated walls. These cell walls called sieve tubes. Sieve tubes transport food from the leaves to other parts of the plant. The cellular functions of the sieve tube cells are regulated in companion cells. Companion cells are specialized parenchyma cells. Main function of the companion cell is to monitor loading and unloading of sugar to sieve tubes. Phloem parenchyma store food materials and resin, tannins and latex. The sieve tubes are also supported by phloem fibers which are primarily that is scleran chymatous and provide strength. அதாவது இங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க மெயினாக அப்படின்னு பார்க்கும்போது xylem அப்படின்றது என்னன்னா conducting tissuesல complex permanent tissues, it transport water and minerals from roots to others, it also provides support. அதே மாதிரி phloem என்ன பண்ணும் அப்படின்னா transport food from leaves to the entire plant. Tissue system in plants அப்படின்னு பார்க்கும்போது so far we have studied different types of plant tissues based on their functions, protection, support and conduction. Okay, இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது டிஷ்யூஸ்ல முக்கியமா இங்க இருக்கு பாரு வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylem இருக்கு, phloem பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல xylem and phloem இருக்கு. அதே மாதிரி மேல வந்து இதுதான் கம்பேனியன் செல். ஓகே, கம்பேனியன் செல். அதே மாதிரி சீவ் அப்படின்றது குட்டி குட்டி ஓட்டையா இருக்கிறது தான் சீவ் போர் அப்படின்னு சொல்றோம். இது என்ன இருக்கு, அதை ஃபில்டர் பண்ணுது சீவ் டியூப். நெக்ஸ்ட் ஃபோல் அண்ட் பேரன்கைமா, இங்க மேல இருக்கிறது ஃபோல் அண்ட் பேரன்கைமா. அப்ப xylem அண்ட் phloemத்தோட பிக்சர் இங்க கொடுத்திருக்காங்க புக்ல. In a plant body, these tissues do not work alone. They are organized together to form a large group called tissue system. இந்த tissues எல்லாமே பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய tissue system எல்லாமே தனியே வேலை பார்க்காது. என்ன இருக்கும், எல்லாம் கும்பலா சேர்ந்து குரூப்பா சேர்ந்து தான் வேலை பார்க்கும். இதுக்கு பேரு தான் tissue system அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திசுக்களோட அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப plant tissues are organized into 3 tissue system. 3 விதமா இந்த plant tissues பிரிக்கலாம். One is dermal tissues. Dermal tissues எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு, outer கவரிங்னாவே என்னன்னு சொல்ற நம்ம பாதுகாப்பு, டெர்மல் டிஷ்யூஸ். அப்ப டிஷ்யூ சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ் இங்கே கொடுத்திருக்காங்க. தட் இஸ் xylem, phloem, ground tissue. நெக்ஸ்ட் எபிடெர்மல் டிஷ்யூஸ், இது பிக்சர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. எபிடெர்மல் டிஷ்யூஸ், கிரவுண்ட் டிஷ்யூஸ், phloem, xylem தனித்தனியே கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பிளான்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ் இன்டு 3 டிஷ்யூ சிஸ்டம். ஒன் இஸ் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ரெண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், மூணாவது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். 3 விதமான டிஷ்யூஸ் இருக்கு. எதுல, இந்த பிளான்ட்டோட டிஷ்யூ சிஸ்டம்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்துலயே அதுதான் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்கனைஸ்டு டுகெதர், அதாவது வந்து டிஷ்யூஸ் டு நாட் ஒர்க், தனியே வேலை பார்க்காது. என்ன பண்ணது, எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா தான் வேலை பார்க்கும். அதுக்கு பேர் டிஷ்யூ சிஸ்டம் சொல்றோம். இந்த டிஷ்யூஸ் 3 விதமா பிரிக்கலாம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது. திஸ் ஃபார்ம்ஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பிளான்ட். இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பிளான்ட் அண்ட் ரெடியூசஸ் வாட்டர் லாஸ். ஓகே, வாட்டர் லாஸ் ஆகாமலும் அதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கிறது எதுன்னா இந்த டெர்மல் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, திஸ் ஃபார்ம்ஸ் த மெயின் பாடி ஆஃப் த பிளான்ட் பிட்வீன் த டெர்மல் and conducting tissues and it provides parenchyma, collenchyma and sclerenchyma. அதாவது இது வந்து என்ன பண்ணுதுன்னா சேமிக்கிற வேலையை பார்க்குது. மற்றும் அதே மாதிரி சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கிறது எது, இந்த கிரவுண்ட் சிஸ்டம். அதே மாதிரி இட் எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுது, அதாவது வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது. this forms the main body of the parent between dermal and conducting tissues. it includes எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது parenchyma, collenchyma, sclerenchyma 3 டிஷ்யூஸையும் இன்க்ளூட் பண்ணதுதான் எதுன்னு சொல்ல நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எது என்ன பண்ணுதுன்னா தண்ணி மற்றும் உணவை கடத்துதல். திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கண்டக்டிங் டிஷ்யூஸ் xylem and phloem. ஓகே, தண்ணி, நீர் மற்றும் உணவு, மினரல்ஸ், நீர், உணவு இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலையை எது சொல்லுதுன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். மீட் தி சயின்டிஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் சிப்ரா குஹா முகர்ஜி அவர்கள் எஸ்சி மகேஸ்வரி அவர்களோட இணைந்து முக்கியமாக என்னது தாவர திசு வளர்ப்பு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் துறையில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சாங்க. த ரிசர்ச் led to the development of complete plant through another, that is anther culture, using an artificial nutrient medium under controlled laboratory conditions. Their pioneering work greatly contributed to crop improvement and brought significant process in modern agriculture. அதாவது அவங்களோட ஆராய்ச்சி மூலம் என்ன பண்ணாங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது ஆய்வக சூழ்நிலை லெபார்ட்டரியில் செயற்கை ஊட்டச்சத்து ஊடகத்தை
தாவரத்தை அதே மாதிரி ஆந்தரை வச்சு என்ன பண்ணாங்க, ஆந்தரை வளர்த்து அதன் மூலம் முழுமையான தாவரத்தை அவங்க உருவாக்குனாங்க. அப்போ இது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பயிரோட மேம்பாட்டு, தட் இஸ் த ஜென்ட்லி கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பெரிதும் உதவியது. நவீன வேளாண்மையில் முக்கிய முன்னேற்றத்தை இவங்களோட ரிசர்ச் ஏற்படுத்தியது அப்படின்னு மீட் த சயின்டிஸ்ட் அப்படின்றதுல ஸ்ரீ குஹா முகர்ஜி இன் கொலாபரேஷன் வித் எஸ்சி மகேஸ்வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Animals also group together and specialized in performing different functions. This group of similar cells form animal tissues. Let us perform a few simple activities. Blink your eyes quickly, clench and open your fist, take a deep breath, touch something warm or cold. அதாவது இந்த பேஜ் முக்கியமா அனிமல் டிஷ்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் how different tissues perform different functions in the body அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் செல்லுன்னு எல்லாம் நிறைய, ஒரு செல் தனியாக வேலை செய்யாது, நிறைய செல் சேர்ந்து நிறைய டிஷ்யூ சேர்ந்து தான் ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ லைக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ குரூப் டுகெதர் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் பெர்ஃபார்மிங் லைக் பிளான்ஸ் அனிமல் செல்ஸ் ஆல்சோ குரூப் டுகெதர் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பிளான்ஸ் மாதிரி அனிமல் செல்ஸும் என்ன ஆகுது, ஒன்னா சேர்ந்து ஒரு பர்டிகுலரான ஒரு வேலையை செய்யுது. தீஸ் குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஃபார்ம் அனிமல் டிஷ்யூஸ். இந்த பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம அனிமலத்தோட திசுக்கள் சொல்றோம். லெட் அஸ் பெர்ஃபார்ம் a few simple activities. எதுன்னு பார்க்கும்போது blink your eyes quickly. ஓகே, கண்ணை வந்து என்ன பண்றோம், சும்மா blink பண்றோம். அதே மாதிரி clench and open your fist. ஓகே, அதே மாதிரி take a deep breath, touch something warm or cold. Now think, which tissue help you move, which tissue enable us to sense heat or cold, which tissues allow oxygen to enter the blood, which tissue holds the body together so that the skin does not fall off. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே எந்த டிஷ்யூ நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த டிஷ்யூ வந்து ஹீட் கோல்டு நம்மளுக்கு உணர்த்துது, which tissues allow oxygen to enter the blood, எந்த டிஷ்யூ வந்து ஆக்சிஜனை பிளட்டுக்கு கொண்டு போற வேலையை செய்யுது, which tissue hold the body together so that the skin does not fall off. Many questions can be asked, but the answers lie in the diversity of animal tissues, which are specially adapted to perform different functions. It is interesting to understand how the structure of an animal tissue shoots for the specific function. Let us explore the different kind of animal tissues. Each tissues perform a specific functions. Okay, அப்ப எந்தெந்த டிஷ்யூஸ் எந்தெந்த வேலையை செய்யுது அப்படின்றத பத்தி நமக்கு தெரியாது. So how different tissues perform different functions in the body. இதுல முக்கியமான சில டிஷ்யூஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். The first one is epithelial tissues, structure and functions. எபித்தீலியன் டிஷ்யூஸ் முக்கியமாக எதை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அனிமல்ஸ்க்கு தேவையான ஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி அது என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். எபித்தீலியம் டிஷ்யூ ஃபார்ம்ஸ் அன் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி, ஸ்கின் அண்ட் ஆல்சோ லைன்ஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் சச் எஸ் மவுத், லங், பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டெஸ்டைன். அதாவது இது மெயினாக என்ன பண்ணுது, அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, அதே மாதிரி அண்ட் இட் கவர்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸையும் கவர் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா திஸ் எபித்தீலியம் செல்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. எது நான் இப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு பார்த்தோம்போது மவுத், லங்ஸ், பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டெஸ்டைன். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் க்ளோஸ்லி பேக்டு செல் வித் எ வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தேம். இது என்ன இருக்கும், இதோட செல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி பேக்டு டுகெதர். ஓகே, எல்லா செல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், க்ளோஸா இருக்கும். நெக்ஸ்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ், நெக்ஸ்ட் த ஸ்ட்ரக்சர் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் த ஜெர்ம்ஸ், ரெடியூசஸ் water loss and also help absorption, segregation and movement of substance. Different types of epithelial tissues are structurally adapted to perform different functions. அதாவது இந்த cells closely packed together, அதே மாதிரி it protects the body from germs and injury, help in absorption, segregation and exchange of the substances. அப்போ முக்கியமாக இது என்னென்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன், அப்சார்ப்ஷன், செக்ரியேஷன், சென்சரி ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பண்ணுறது இந்த திஸ் எபித்தீலியம் tissues. Studied our table 3 along with the corresponding diagram showing to understand how the structure and function of the epithelium cells are related. Okay, மெயினாக இங்கே என்ன கொடுத்தோம், எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சுன்னு பார்க்கும்போது டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ், லிக்விட் அண்ட் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து, ஃப்ரிக்ஷன், மைக்ரோப்ஸ்லேருந்து, அதாவது இன்ஜுரி மைக்ரோப்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செக்ரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மியூக்கஸ், ஓகே மியூக்கஸ், அதே மாதிரி என்சைம், ஹார்மோன்ஸ் அண்ட் செட்ஸ் சலைவா, ஓகே எச்சில், அதே மாதிரி மியூக்கஸ். நெக்ஸ்ட் வந்து என்சைம்ஸ், இதெல்லாம் செக்ரியேட் ஆகுது. சென்சரி ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது அதோட ஸ்மெல், டேஸ்ட், சவுண்ட் அண்ட் பேலன்ஸ். அப்சார்ப்ஷன் பார்க்கும்போது எஃபிஷியன்ட் அப்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸ்ட்ரக்சர்னு பார்த்து சிங்கிள் லேயர் thin flat cell, many layer of cells, cell specialized for producing and releasing substances, specialized receptors, a cell having hair like cilia, single layer of tall pillar like that is
pillar like cells open. Location in the body எங்க இருக்கு அப்படினு பாக்கும்போது exchange அப்படிம்போது lining of tissues in the blood vessels and lungs. மெயினா எங்க இருக்கும் இந்த exchange tissues எங்க இருக்கும்னு பார்த்தோம்னா exchange of epithelium tissues எங்க இருக்கு அப்படினு பாக்கும்போது இந்த epithelium tissuesல exchange பண்ற வேலையை செய்யக்கூடிய tissues பாடியில எங்க இருக்கு அப்படினு பாக்கும்போது லங்ஸ்ல இருக்கு. Okay, because lining of the tissues in the blood vessels and lungs. Next, protection பண்றது எதுன்னா skin, mouth and esophagus. Esophagus என்றது உணவு குழாய். Okay, தோலிலையும் வாயிலையும் அதே மாதிரி esophagus அங்க தான் என்ன பண்ணுது protect tissues it, and that is it protects underlying tissues from mechanical injury, friction and entry of microbes. Next, இங்க secretion எங்கன்னா salivary glands, okay, sweat glands and stomach lining. இங்க தான் absorption நடக்கிற இடம். அப்ப இங்க வந்து என்ன பண்ணுது இது வந்து protect பண்ணுது. Next, specialized receptor cell having hair like cilia, nozzle, okay, மூக்குக்குள்ள இருக்கு இல்லையா அது taste buds, அதே மாதிரி நாக்குல இருக்கக்கூடிய taste buds and inner ear. Absorption எங்க நடக்குது அப்படின்னா lining of small intestine, okay, intestineல தான் என்ன பண்ணுது சாப்பிடுற ஃபுட் எல்லாம் அப்சார்ப் பண்ற இடம் இல்லையா அதெல்லாம் அங்க நடக்குது. அப்ப இந்த மாதிரி என்ன இருக்கு நிறைய epithelium cells exchange, production, segregation, sensory function and absorptions வேலையை செய்யறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. How are various parts connected in our body? Okay, நம்மளோட பாடியில வெவ்வேறு பார்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு ஒரு பார்ட்ஸ் இன்னொரு பார்ட்டோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கிறோம். You have read that blood connects different types of the body by transporting nutrients, gases, hormones. ஆல்ரெடி நமக்கே தெரியும் blood நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் தான் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுது பாடி கனெக்ட் பண்ணுது transporting nutrients எதுல nutrients transport பண்ணுது gases, hormones இது எல்லாத்தையும் கொண்டு போறது எதுனா blood அப்படினு பார்த்திருக்கோம். In the same way bones connect support of the body, support the body from head to toe. அதே மாதிரி போன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் எதுனா போன்ஸ் தான். எதுல இருந்து தலையில இருந்து கால் வரை இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் எதுனா போன் மூலமா தான் நம்மளால ஸ்டேப் ஃபார்மா நிக்க முடியுது. A tissue that connects and support other tissues are called connective tissues. அப்ப ஒரு டிஷ்யூ இன்னொரு டிஷ்யூ கூட கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். Both blood and bones are connective tissues. bloodum போனும் connective tissues. Though both are connective tissues, they differ in composition. ரெண்டுமே connective tissues தான். ஆனா ரெண்டுமே என்ன இருக்கு வெவ்வேறு விதமானது. எதுல காம்போசிஷன்ல கன்சிஸ்டன்சில. Though both are connective tissues, they differ in composition and consistency. அதாவது ரெண்டுமே ஒண்ணா இருந்தா கூட connective tissues தான். ஆனா இந்த கம்போசிஷன்ல வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சில வேற மாதிரி இருக்கும். bloodன்றது என்ன கன்சிஸ்டன்சினா என்னன்னு சொல்லுவோம் fluid-ஆ liquid-ஆ அப்படினு சொல்லுவோம். எப்படி இருக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா அத கன்சிஸ்டன்சி. bloodன்றது என்னது இது fluid-ஆ இருக்கும். fluid அப்படின்றது என்ன liquid-உம் solid-உம் சேர்ந்தது தான் fluid-னு சொல்லுவோம். while bone is hard. ஆனா bone வந்து எப்படி இருக்கும் ஹார்டா இருக்கும். This difference is due to the matrix which is watery, soft and jelly like blood but hard, solid and rigid in bones. Next, activity 3.2, let us understand further. இத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதாவது எக்ஸ்பீரியன்சஸ்ல when you get a small cut on your skin, அப்ப what happen உடனே கொஞ்சம் சின்ன ஒரு கட் ஆயிடுச்சுன்னா தோல்ல என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலா blood oozes out from the cut. A clot is formed after some time. கொஞ்ச நேரம் பொறுத்தா அது blood clot ஆயிடும். அப்ப what causes blood to cut? ஓகே அப்ப என்ன ஆகுது எது வந்து clot, what causes blood to clot? ஓகே அந்த blood நிறுத்துறது எது? when you get a skin infection, the area turns red and perhaps slightly swollen. you may have a fever. அதாவது உன்னோட ஸ்கின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அந்த இடம் ஃபுல்லா செகப்பாயிடும். அதே மாதிரி என்ன இருக்கும் கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரி தெரியும். சில டைம் என்ன இருக்கும் ஃபீவர் வரும். அப்ப क्वेश्चंस என்னன்னு சொல்றோம் what causes fever அப்படின்னு சொல்லலாம். reasons for fever. What are the reasons for fever? When you exercise or run, you breathe faster, your face may turns red. Okay, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்ல வேகமா ஓடும்போதோ உன்னோட பிரீதிங் என்ன இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும் உன்னோட ஃபேஸ் வந்து ரெட் ஆகிறத பார்க்கலாம். The everyday experience mentioned above are related to blood and its components. இந்த மேல சொல்ல எல்லாமே என்ன இருக்கு blood related தான் and its components related தான். The red color of the blood is due to hemoglobin. Okay, இந்த red color bloodக்கு red color கொடுக்கிறது எதுனா hemoglobin as an iron rich protein in the red blood cells. Okay, இதுதான் என்ன சொல்லுவோம். ஓகே RBC அப்படினு சொல்லுவோம். ரெட் blood cells ரெட்க்கு கலரை கொடுக்குது. RBC's life are about 4 months and are replaced regularly. இந்த RBC cells ஓட லைஃப் எவ்வளவுனா 4 months தான்.
அது மாதிரி என்ன ஆகிடும், அது போக போக மறுபடியும் என்ன ஆகிடும், ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் இன் பிளட் கிளாட்டிங் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரி. அதே மாதிரி பிளேட்லெட்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்ப் இன் பிளட் கிளாட்டிங் அட் த சைட் ஆஃப் த இன்ஜுரி. ஒரு காயம் ஏற்பட்டோடனே பிளட் ரிலீஸ் ஆகுது, அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளாட் ஆகிடுது இல்லை, இதுக்கு காரணம் பிளேட்லெட்ஸ். டியூரிங் எக்ஸசைஸ் ஆர் ரன்னிங் மசில்ஸ் நீட் மோர் ஆக்சிஜன். எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை ரன்னிங் ஓடும்போது வேகமாக ஓடும்போதோ என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. மசில்ஸ் நீட் மோர் ஆக்சிஜன், ஸோ பிரீத்திங் பிகம் ஃபாஸ்டர் அண்ட் பிளட் ஃப்ளோ increases. அதால blood flow என்ன ஆகும், increase ஆகும். White blood cells collect and infected areas causing pus formation and inflammation, causing redness and swelling and possible pus formation at the infected area. அதே மாதிரி white blood cells collect at infected areas. ஓகே, WBC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது என்ன பண்ணுது, இது collected infected areas causing pus formation and inflammation, causes redness to swelling and possible pus formation at the infected area. அப்போ அந்த இன்ஃபெக்டட் ஏரியா கூட WBC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ், இது கலெக்ட் எதை கலெக்ட் பண்ணணும்னா இன்ஃபெக்டட் ஏரியாஸ், எந்த ஏரியா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த ஏரியாவில் என்ன இருக்கு, பஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்ஃப்ளமேஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கலெக்ட் பண்றது எதுனா ஒயிட் பிளட் செல்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்களே டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நீ கேப், ஓகே, நீ போன்ஸ் தனியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு போன் இருக்குது, ஓகே, ஷோல்டர் போன் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு போன் இருக்குது. அப்புறம் காலர் போன், இதுக்கு பேர் காலர் போன், ஷோல்டர் போன் சொல்லுவோம் இல்லையா, இது என்னன்னு சொல்லுவோம், நீ போன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இது லாங் போன், இங்கே வந்து டென்டான், அதே மாதிரி லாங் போன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் காலர் போன், ஷோல்டர் போன் தான் காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம். லாங் போன் நீளமாக இருக்கு இல்லையா, இதுதான் லாங் போன். நெக்ஸ்ட் நீ கேப் அப்படின்றது அப்படின்னு இருக்கு, நீ கேப் இருக்கு. இதில் ஜாயிண்ட்ல இருக்கு இல்லையா, ஜாயிண்ட்ல எங்கே இருக்கு, மூட்டு. இந்த மூட்லேயே என்ன இருக்கு, 3 டைப் இருக்கு. ஒன்று டெண்டான்ஸ் இருக்கு, இன்னொன்று கார்டிலேஜ் இருக்கு, மூணாவது லிகமெண்ட் இருக்கு. அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அட் ஏ ஜாயிண்ட், ஒரு ஜாயிண்ட்ல டென்டான் இருக்கும், கார்டிலேஜ் இருக்கும், லிகமெண்ட் இருக்கும். அப்போ இது டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல டைப்ஸ் ஆஃப் போன்ஸ். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம், ஓகே, பிளாஸ்மா, அது 55% ஆஃப் டோட்டல் வால்யூம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் 45% ஆஃப் டோட்டல் வால்யூம் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். ஓகே, 55% ஆஃப் பிளாஸ்மா அண்ட் 45% ஆஃப் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் போன்ஸ் பார்க்கும்போது நீ கேப், லாங் போன், காலர் போன் இருக்கு. நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அட் ஜாயிண்ட்ல 3 விதமா இருக்கும், டெண்டான்ஸ் இருக்கும், கார்டிலேஜ் இருக்கும், லிகமெண்ட் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அதர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ டிஃபரெண்ட் ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி வேற என்னென்னலாம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். லெட் அஸ் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன்ஸ் given in table 3.1. record your experience and compare them with the experience given in table. study their functions and identify the connective tissues. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது that is touch your elbow gently. ஓகே, உன்னோட எல்போவை டச் பண்ணு. a hard and rigid structure. அது எப்படி இருக்கு, எல்போ அப்படின்றது இந்த ஷோல்டர் போனுக்கு கீழே இருக்கிற முட்டி இருக்கு இல்லையா, கை முட்டி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம எல்போன்னு சொல்லுவோம். அந்த எல்போன்னு ஜஸ்ட் டச் பண்ணி பாரு, ஹார்ட் அண்ட் ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த், சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை கனெக்டிவ் டிஷ்யூஸ், இங்க என்ன இருக்கு, போன் இருக்கு. நெக்ஸ்ட் பிரஸ் அண்ட் ஃபோல்ட் யுவர் இயர் ஜென்ட்லி, பிரஸ் யுவர் நோஸ் அண்ட் ஸ்டாப். அதே மாதிரி பிரஸ் அண்ட் ஃபோல்ட் யுவர் இயர், உன்னோட காதுகளை அப்படியே சும்மா ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணு ஜென்ட்லி. அதே மாதிரி பிரஸ் யுவர் நோஸ் அண்ட் ஸ்டாப். எ சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர் தட் ரீடைன்ஸ் ஷேப் அகைன். அது என்ன சாஃப்டா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும், மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துடும். ப்ரொவைட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் குஷன்ஸ் ஆஃப் எண்ட்ஸ் ஆஃப் த போன்ஸ் ஃபார் ஷாக்ஸ், தட் இஸ் ஷாக் அப்சர்ப்ஷன். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுது கார்டிலேஜ் அப்படின்றது, என்ன பண்ண சாஃப்ட் என்னன்னு சொல்லுவோம், டிஷ்யூஸ். ஓகே, ஷார்ட் டிஷ்யூஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம். இட் ப்ரொவைட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் குஷன் மாதிரி இருக்கும், 2 போனுக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்றது எதுனா த கார்டிலேஜ். நெக்ஸ்ட் டச் யுவர், தட் இஸ் forearm muscles and wiggle your fingers. ஓகே, உன்னோட ஃபிங்கர்ஸை ஜஸ்ட் மடக்கி பாரு, உன்னோட forearms muscles டச் பண்ணி பாரு. ஃபீல் மூவ்மெண்ட் இன் த forearm even though fingers far away. feel the movement in forearms. ஓகே, கைகளை நல்லா மடக்கி நீட்டு, அந்த fingers are far away. நெக்ஸ்ட் connects muscles in bone and thus brings about movement. இதுக்கு பேர் தான் டெண்டான் அப்படின்னு சொல்ற, மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது தான் எதுன்னு சொல்லுவோம், டெண்டான்ஸ். சிட் ஆன் a chair and move your leg upwards till your knee allows. ஓகே, சேர்ல உட்காந்துட்டு ஜஸ்ட் உன்னோட காலை தூக்கி என்ன பண்ணுது, உன்னோட நீ காலை தூக்கிறதுக்கு உன்னோட நீ அலோவ் பண்ணும். த ஜாயிண்ட் டஸ் நாட் கோ பிஹைண்ட் எ லிமிட். ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே அது மேலே தூக்க முடியாது, கீழே மடக்க முடியாது. ஸோ இட் கனெக்ட் போன்ஸ் டு போன் அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி. என்ன பண்ணுது, இங்கே வந்து போனுக்கு போனு கனெக்ட் ஆகுது, என்ன பண்ணுது, ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. லிமிட்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் ப்ரிவென்ட் டிஸ்லோகேஷன். இதுக்கு பேர் தான் லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, லிகமெண்ட் இது என்ன பண்ணுது, டிஸ்லோகேட் ஆகாமல் தடுக்கிறது எதுன்னா லிகமெண்ட்.
Bones have a rigid matrix containing calcium and phosphorus compounds. Okay, bonesல முக்கியமா இருக்கக்கூடிய இது சத்துக்கள் என்னன்னு பார்க்கும்போது that is calcium. மினரல் எதுனா calcium and phosphorus, giving them strength and rigidity. இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தையும் ரிஜிடிட்டியும் கொடுக்குது. ரிஜிடிட்டி மீன்ஸ் உறுதித்தன்மையும் கொடுக்கறது இதுதான். In contrast, cartilage has a soft jelly like matrix and provide flexibility and cushioning. cartilage என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது jelly like substances-ஆ இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, flexibility-யும் குஷன் மாதிரி. நல்ல குஷன்றது என்ன, சாஃப்டா இருக்கும். குஷன் அப்படின்னும்போது உட்காரதுக்கு சாஃப்டா இருக்கு இல்லையா, அப்ப அதே மாதிரி ரெண்டு போன்ஸ் உட்காரதுக்கு சாஃப்டான இடம் எதுனா குஷனிங். அதர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இன்க்ளூட் டென்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். டென்டான்ஸ் கனெக்ட் மசில் டு போன்ஸ். ஓகே, டென்டான்ஸோட வேலை என்னன்னா மசில்ஸையும் போன்ஸையும் கனெக்ட் பண்றது தான் இந்த டென்டான்ஸ். நெக்ஸ்ட் while ligaments connect bones to bones. ligament என்னன்னா bone to bone கனெக்ட் பண்றது and prevent excessive movement. ஓகே, அதிகபட்சமான எக்ஸசைஸ் பண்றது தடுக்கிறது எதுனா this ligament. Can we control movement in our body? Okay, நம்ம movement control பண்ண முடியுமா? Some movements are under our conscious control such as running, writing, lifting objects. சில movement நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாம்பிள் ரன்னிங்கா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், அது ஒரு பொருளை தூக்குறதா இருக்கலாம். They are called voluntary movements. இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், நம்ம நாமளாவே செய்யற வேலை, அதுதான் voluntary movement சொல்றோம். And are carried out by skeletal muscles. இது எதால நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற skeletal muscles மூலம் அட்டாச் இருக்குது. which are attached skeleton. skeleton எலும்பு கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப இந்த எலும்போட அட்டாச் ஆயிருக்கிறது தான் என்னன்னு சொல்ல voluntary muscles. They are made of bundles of long cylindrical cells called muscle fibers. இது எதால ஆனது அப்படின்னு பார்க்கும்போது long cylindrical cells ஆனது, அதுக்கு பேர் muscle fibers ன்னு சொல்றோம். which are unbranched, that is having many nuclei and striated showing light and dark bands. அப்ப skeletal muscles அப்படின்றது என்ன, attached to bones, help in body movement. voluntary muscles னா work according to our wish, அதே மாதிரி our striped appearance. next smooth muscles அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது that is found in stomach and intestine. இதுதான் என்னன்னு சொல்றோம், involuntary muscles. Okay, are there involuntary muscles in our body? Yes, many body movements occur automatically without conscious control. For example, the movement of food and intestine and the beating of the heartbeat நடக்கிறதும், அதே மாதிரி ஃபுட் உள்ள போயிட்டு இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்றதும், இது எல்லாமே involuntary movement. ஓகே, இது என்ன ஆகுது, involuntary means it works automatically. நம்ம சொல்லி நடக்குது, according to our wish கிடையாது, it works automatically, that is called involuntary muscles. அப்ப மூணு விதமா பிரிக்கலாம். எது, மசில் டிஷ்யூஸ் மூணு விதமா, ஒன்று skeletal muscle, ரெண்டாவது smooth muscles, மூணாவது cardiac muscles. skeletal muscles என்னன்னா bones கூட அட்டாச் ஆயிருக்கும், help in movement. voluntary muscles, it works according to our wish, have striped appearance. smooth muscles எப்படி இருக்குன்னா found in stomach and intestine, help in movements like எதுக்கு, digestion. Movements include smooth muscles which are found in organs like stomach and intestine. Their cells are that is spindle shaped. அது ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது spindle shaped இருக்கும். இங்க பார்த்திருக்கோம் இல்லையா, இங்க கொடுத்துருவாங்க பாருங்க, skeletal muscle ஓட ஷேப், smooth muscle ஓட ஷேப், next cardiac muscle ஓட ஷேப். ஃபர்ஸ்ட் skeletal muscle ஓட ஷேப், smooth muscle எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. skeletal muscle எங்க இருக்கும், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸ் இருக்குதா skeletal muscle. next smooth muscles எங்க இருக்குன்னா ஃபுட்ல, அதாவது இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய muscles. மூணாவது cardiac muscles. 3 types of muscles இருக்கு. ஓகே, their cells form spindle shaped. இதுதான் ரெண்டாவது, smooth muscle தான் spindle shape. next have single nucleus and lack that is striations. they help in slow continuous movement like digestion. மூணாவதா பார்க்கக்கூடிய muscle எதுனா cardiac muscles. cardiac muscles எங்க இருக்கும், மெயினா நம்மளுக்கு heart. the cardiac muscles are found only in the heart. their fibers are cylindrical and branched with a single nucleus and a faint striations. cardiac muscles work tirelessly and rhythmically, enabling the heartbeat throughout life without fatigue. அதாவது cardiac muscle எங்க இருக்குன்னா it is found in the heart. it work continuously without fatigue. it will help the heartbeat rhythmically. எது, this cardiac muscles. or how you remember the lyrics of a song learned long ago. அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு சூட்ல கை தொட்ட உடனே இது கையை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லிரிக்ஸ் ஆஃப் முன்னாடி கேட்ட சாங்ஸ் கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னா நர்வஸ் டிஷ்யூஸ் which forms the body's control and coordination works. இது முக்கியமா எதை பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல், பாடியோட கண்ட்ரோலையும் கோஆர்டினேஷன் ஒர்க்கையும் பண்றது this nervous tissues. the brain acts as the control center. இதுல மெயினா எது இருக்க, பிரெயின் தான் என்ன பண்ணுது, பாடியோட control center. coordinating activities, memory and responses across the body. muscles both voluntary and involuntary cannot function independently. muscles voluntary muscle இருக்கும், involuntary muscle இருந்தா கூட அது என்ன ஆகாது. ஓகே, அது
cannot independent function ஆகாது. They receive instruction from the nerve tissue. இது எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னா அது இன்வாலண்டரி மசிலா இருக்கலாம், வாலண்டரி மசிலா இருக்கலாம். அது தனியே வேலை செய்யாது. ஆனா அது எதுல இருந்து கிடைக்கணும், அதுக்கு இன்ஃபர்மேஷன் நர்வஸ் டிஷ்யூஸ்ல இருந்து கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டூரிங் எக்ஸசைஸ் the brain signals the heart to beat faster to meet the body's increased oxygen demand. எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயின் சிக்னல் கொடுக்கும். எதுக்காக? ஹார்ட்டுக்கு. எதுக்காக? பீட் நல்லா ஃபாஸ்டா நடக்கணும். ஏன்னா பாடிக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் சப்ளை நடக்கணும். அப்ப இது எல்லாம் பண்றது எதுனா நர்வஸ் டிஷ்யூஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஷ்யூஸ். It controls and coordinate body activities made of nerve cells called neurons. Okay, the cells of nervous tissues are called எதால ஆனது அப்படின்னு சொன்னதா neurons ஆல ஆனது. The nerve cells which are specialized to receive, process and transmit messages. இது என்ன பண்ணுது? This nerve cells neurons receive and transmit message receive பண்றதும் transmit பண்றதும் எது? This neurons, which contains a nucleus and controls the cell activities, that is dendrites, which receive signals from other neurons such as axon, a long fiber that carry messages from the cell and ends axon terminals. So axon terminals transmit the message to other cells. இங்க இருக்கு பத்தியா structure of neuron. Okay, neuronல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னு சொல்றோம் நம்ம axon. இதோ இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கு பேரு axon சொல்றோம். axon அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இந்த முனையில இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம dendrites ன்னு சொல்லுவோம். மெயினா இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னதுக்கு நியூரான். The cell nerve tissues are called neurons or nerve cells, which are specialized to receive, process and transmit message. Each neuron has three main parts: the cell body, which contains the nucleus and controls the cell activities. One is dendrites. Nerves ரெண்டாவது dendrites தான் என்ன பண்ணுது? which receive signal from other neurons ல இருந்து receive பண்றது. Axon அப்படின்றது a long fiber that carries messages from the cell and ends to axon terminal. The axon terminal transmit the message to other cells. But main parts of a neuron la one is cell body, next one is dendrites, மூணாவது axon. Musculoskeletal system அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது வந்து தசை மற்றும் எலும்பு கூட்டு அமைப்பு. மசில்ஸும் ஸ்கெலிட்டலும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லணும் நம்ம மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். The musculoskeletal system is made of bones, muscles, joints, cartilage, tendons and ligaments. இது எதால ஆனது அப்படின்னா எலும்பு, தசை, மூட்டு, cartilage, tendons மற்றும் ligamentரால ஆனது. The system helps us to upright, move, maintain posture and protect delicate organs. அதாவது இது எதுக்குன்னா நிமிர்ந்து நிற்க உதவுகிறது. அதே மாதிரி உடம்ப அசைக்கிறதுக்காக. The musculoskeletal system functions under the control of the nervous system. Muscles pull on bones to produce movement. நம்மள என்ன பண்ணுது? உடலை அசைக்க உதவுகிறது. அதே மாதிரி உடல்நிலை போஸ்டரை பராமரிக்கிறது எதுனா இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். உடலோட போஸ்டர். அதே மாதிரி மென்மையான உள்ளுறுப்புகளை they are attached to the bone. Strong flexible bands are called tendons. When a muscle contracts and a tendon transmits this force to the bone, resulting in the movement at a joint. Have you wondered how much of your body weight come from the bones? On an average, an adult human skeleton make up about 12 to 15% of the body weight, though this can vary with age, gender and body position. அதாவது இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் நிமிர்ந்து நிற்க உதவுகிறது, உடலை அசைக்குவது, அதே மாதிரி போஸ்டரை பராமரிக்குது, மென்மையான உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி இது எதோட கண்ட்ரோல் இருக்குன்னா நர்வஸ் சிஸ்டத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே மாதிரி தசைகள் மற்றும் எலும்புகளை இழுத்து என்ன பண்ணுது? அதோட மூவ்மெண்ட்டை உருவாக்குது. தசைகள் எலும்புகளோட சேர்ந்து தான் டென்டான்ஸ் எனப்படும் வலிமையான என்ன பண்ணுது? அந்த திசுக்களால் அது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தசை சுருங்கும் போது என்ன பண்ணுன்னா டென்டான்ஸ் அந்த விசை எதுக்கு அந்த ஃபோர்ஸை எலும்புக்கு கடத்துது. இதனால் என்ன ஆகுது? ஈஸியா மூட்டுகள்ல இயக்கம் ஏற்படுகிறது. ஒரு அடல்ட்டோட இடையில சுமார் 12 to 15% என்ன இருக்குன்னா எலும்பு தான் இருக்கு. இது எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லும்போது ஏஜ் மற்றும் அவங்களோட செக்ஸை ஜெண்டரை பொறுத்து அது மாறும். ஆக்டிவிட்டி 3.4 let us investigate அப்படின்ற டாபிக்ல what percentage of total body weight comes from bones and muscles? அதாவது நம்மளோட பாடி வெயிட்ல இருந்து போன்ஸும் மசில்ஸும் எவ்வளவு வெயிட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்டாப் அண்ட் வெயிங் ஸ்கேல் அண்ட் ரெக்கார்ட் யுவர் டோட்டல் பாடி வெயிட். ஃபர்ஸ்ட் ஒரு வெயிங் ஸ்கேல் மேல ஏறி நின்று உன்னோட வெயிட்டை மட்டும் கண்டுபிடிங்க. யூஸ் ஆன்லைன் ரெஃபரன்சஸ் ஆர் எல்ஸ் ரிசோர்சஸ் டு ஃபைண்ட் ஆவரேஜ் போன் அண்ட் மசில் மாஸ் பர்சன்டேஜ் ஃபார் யுவர் ஏஜ், ஜெண்டர் ஆஃப் அன் இந்தியன் பாடி டைப். திஸ் மே வேரி எத்னிட்டி. அதாவது ஆன்லைன் ரெஃபரன்சஸ் மூலமாக, ஹெல்த் ரிசோர்சஸ் எது மூலமா நம்மளோட ஆவரேஜ் போன் அண்ட் மசில் மாஸ் பர்சன்டேஜ், நம்மளோட வயசை வச்சு, ஜெண்டரை வச்சு அண்ட் ஆவரேஜ் இந்தியன் பாடி டைப்பை வச்சு நம்மளோட எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது போன், மசில் மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அன் ஆவரேஜ் அடல்ட் மேல்ஸ், அது சாதாரணமா ஒரு ஆவரேஜா அடல்ட், ஓகே, ஒரு அடல்ட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 to 50% மசில் வெயிட் இருக்கணும். அதே மாதிரி அடல்ட் ஃபீமேல் எவ்வளவு இருக்குன்னா 30 to 40% மசில் வெயிட் இருக்கணும்.
although bone mass is about 12 to 15% for all adults. அதாவது வந்து போனோட மாஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 12 to 15% for all adults. Multiply your body weight by the bone percentage and muscle percentage to estimate the weight of your bones and muscles. இதுல இருந்து என்ன பண்ணனும்னா நம்மளோட பாடி டோட்டல் பாடி வெயிட்ட இந்த போன் பர்சன்டேஜும் மசில் பர்சன்டேஜ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு எது மூலமா எஸ்டிமேட் வெயிட் ஆஃப் யுவர் போன்ஸ் அண்ட் மசில்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளோட எஸ்டிமேட் வெயிட் ஆஃப் நம்மளோட ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த போனையும் மசில்ஸையும் நம்மளோட டோட்டல் வெயிட்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெக்கார்ட் த எஸ்டிமேட் போன் வெயிட் அண்ட் மசில் வெயிட் அண்ட் கம்பேர் தம் வித் யுவர் டோட்டல் பாடி வெயிட். ஓகே, உன்னோட எஸ்டிமேட்டட் அதாவது அப்ராக்சிமேட்டட் நம்மளோட போன் வெயிட்டையும் மசில் வெயிட்டையும் ஏதோட நம்மளோட டோட்டல் பாடி வெயிட் வச்சு கம்பேர் பண்ணலாம். கம்பேர் your findings with those of your classmates and calculate the class average. இதே மாதிரி எல்லா கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது மசில் வெயிட்டும் அதே மாதிரி இன்னொன்னு போன் வெயிட்டையும் கண்டுபிடிச்சு அதோட கால்குலேட் பண்ண எல்லாரோடையும் கால்குலேட் பண்ணி கிளாஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கஸ் why do bones and muscle mass differ between individuals and how do they contribute to the overall body weight. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏன் வந்து போனோட வெயிட்டும் மசிலோட மாசும் அதாவது மசில் மாசும் போன் மாசும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனித்தனி ஆளுக்கு டிஃபர் ஆகுது. how do they contribute to the overall body weight. இது overall body weightல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். The muscular system in action. Move different parts of your body and observe what movements it can make. அதே மாதிரி move different parts of your body. உன்னோட பாடியோட ஓகே டிஃபரெண்ட் பார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி observe what movement it can. ஓகே, அது எந்த மாதிரி மூவ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்றத இந்த ஒரு டேப்லெட் காலத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது பாடி பார்ட்ஸ் எல்போ, ஷோல்டர், நீ, நெக், ஃபிங்கர்ஸ், டோஸ், ரிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல கம்ப்ளீட் ரொட்டேஷன் எது, பார்ஷியல் ரொட்டேஷன் எது, பெண்டிங் எது இருக்கு, அதே மாதிரி டர்னிங், சைட் ரேசிங், அதாவது அப் டவுன் அப் அண்ட் டவுன் அண்ட் ஆர் எனி அதர் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தை பார்த்து இதை நம்ம எழுதிக்கலாம். இந்த டேப்லெட் காலத்தை பார்த்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். You may have noticed that some parts of our body can move easily in many directions. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது சில பாடி பார்ட்ஸ் என்ன ஆகும், ஈஸியா மூவ் ஆகும் in many direction, நிறைய திசைகள்ல நிறைய டைரக்ஷன்ஸ்ல நம்மளோட பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகும். while others move only in a single direction. ஆனா சில பார்ட்ஸ் வந்து ஒன்லி சிங்கிள் ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகும். why does this happen? இது ஏன் நடக்குது? The difference is due to the types of joints present. இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட பாடியில அதாவது டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் நம்ம உடம்புல ஜாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இணைப்பு. அப்ப அதாலதான் இது ரீசன். A joint is a junction between two or more bones. அதாவது ஜாயிண்ட் அப்படின்றது என்ன, ஒரு ஜங்ஷன். ரெண்டு போனையே இணைக்கக்கூடிய ஜங்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம். ரெண்டு போன்ஸ் சந்திக்கிற இடத்த தான் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் allow movement but they cannot move the bones on their own. ஜாயிண்ட் என்ன பண்ணும், மூவ்மெண்ட் allow பண்ணும், ஆனா என்ன பண்ணாது, போனை மூவ் பண்ணாது. So what actually causes the bones to move? சரி, வேற எது போன்ஸை மூவ் பண்ணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஓகே, ஜாயிண்டோட வகைகள். ஓகே, இணைப்போட வகைகள் அப்படி எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸை பத்தி நம்ம படிக்கலாம். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பால் அண்ட் சாக்கெட் இருக்கு, பைவாட் ஜாயிண்ட் இருக்கு, பிக்ஸ்டு ஜாயிண்ட் இருக்கு, ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஃபர்ஸ்ட் பால் அண்ட் சாக்கெட் எங்கெல்லாம் இருக்கு, பைவாட் ஜாயிண்ட் எங்க இருக்கு, பிக்ஸ்டு ஜாயிண்ட் எங்க இருக்கு, ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்க இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிக்சர்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ல. இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே, பால் அண்ட் சாக்கெட் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம இங்க ஹிப்ல இருக்கு. பால் அண்ட் சாக்கெட் ஹிப்ல இருக்கு. அதே மாதிரி ஹிப்ல இருக்கிற ஜாயிண்ட் தான் பால் அண்ட் சாக்கெட்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க இருக்கு பாரு, எங்க ஷோல்டர்ல இருக்கிறது பால் அண்ட் சாக்கெட் மூவ்மெண்ட். இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியது பால் அண்ட் சாக்கெட். இப்ப இதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ல ஜாயிண்ட்ஸ் ஹெல்ப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மூவ் அப்படின்றது நமக்கு தெரியும். த ஷோல்டர் ஜாயிண்ட் அலோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த ஆர்ம். ஓகே, இங்க இருக்கு இல்லையா ஷோல்டர் ஜாயிண்ட். இது என்ன பண்ணுது, நம்ம கைகளை என்ன பண்ண ரொட்டேட் பண்றோம், ஈஸியா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் பிகாஸ் த ரவுண்டட் டாப் ஆஃப் த அப்பர் ஆர்ம் போன் ஃபிட்ஸ் இன்டு a shallow hollow of the shoulder bone forming the ball and socket joint. This is because the rounded top of the upper arm, இதோ இருக்கு இல்லையா, இந்த upper arm தான் என்ன இருக்கு, இதுல போய் ஈஸியா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி fit into a shallow hollow of the shoulder bone forming the ball and socket joint. இது என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ball and socket இது வந்து என்ன ஆகும், ஈஸியா நம்ம ஷோல்டர்ல போய் ஃபிக்ஸ் ஆயிடுறது. அதுக்கு பேரு தான் ball and socket joint அப்படின்னு சொல்றாங்க. Together with the collarbone, the shoulder forms the shoulder girdle which connects the arms to the skeleton. Okay, together with the collarbone, இதோ இங்க இருக்கு இல்லையா நம்மளுக்கு, இதுதான் collarbone னு சொல்லுவோம். இந்த collarbone தான்
தான் பிக்சர்ல இருக்கு இல்லையா. இந்த காலர் போன் தான் the shoulder forms the shoulder girdle which connects the arm into the skeleton. இதுதான் என்ன, இது ஈஸியா நம்ம skeleton கூட போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுது. This joint allowed forward, backward, sideways and circular movement. இந்த ஜாயிண்ட் மூலமா எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது முன்னோக்கி, ஓகே, அதாவது கைகளை என்ன பண்ணலாம், முன்னோக்கி பண்ணலாம். அதே மாதிரி பேக்வர்ட்ஸ் பின்னோக்கி நகத்தலாம். அதே மாதிரி முன்னோக்கி பின்னோக்கி, அதே மாதிரி சைட்வேஸ்ல சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ்லயும் ஈஸியா இதை வச்சு நம்ம இந்த பால் அண்ட் சாக்கெட் வச்சு நம்ம ஈஸியா நம்ம பண்ணலாம். So the ball and socket joint found in the shoulder and hip allows movement in all direction. இது forward, backward, sideways and circular movements. Next, hinge joint அப்படின்னா என்ன? வாசற்காலுக்கும் கதவுக்கும் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். Unlike the shoulder, the elbow bends and straighten in one direction only like a door hinge. This type of joint is called a hinge joint. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம, இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹிஞ்ச் அப்படின்றது என்னன்னு சொல்லணும்னா கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபவுண்ட் இந்த எல்போ அண்ட் நீ. ஓகே, நம்ம கைகள்ல கை மூட்டு இருக்கு இல்லையா, இதுதான் எல்போ. அதே மாதிரி கால் மூட்டு, அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம நீ அப்படின்னு சொல்லுவோம். அன்லைக் த ஷோல்டர், த எல்போ பெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டன் இன் ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் காமிக்கும், லைக் எ டோர் ஹிஞ்ச். இப்ப டோரை நம்ம திறக்கும் போது ஒரே டைரக்ஷன்ல தான் திறப்போம், அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல தான் மூடுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஹிஞ்ச் பாயிண்ட். எ சிமிலர் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இஸ் பிரசன்ட் இன் த நீ. அப்புறம் எல்போல இருக்கும், நீல இருக்கும். வேர் எ ஸ்மால் போன் கால்டு த நீ கேப் ப்ரொடெக்ட்ஸ் த ஜாயிண்ட். ஓகே, நீ கேப், ஓகே, முட்டிக்கு மேல இருக்கிற கேப் ஒன்னு இருக்கு, அதுதான் என்ன பண்ணுது, நம்மளோட நீயை ப்ரொடெக்ட் பண்ணுது. வேர் எ ஸ்மால் போன் கால்டு த நீ கேப் ப்ரொடெக்ட்ஸ் த ஜாயிண்ட். சோ ஹிஞ்ச் ஜாயிண்ட் is found in the elbow and knee, allows movement only in one direction like a door hinge. Where a small bone is called a kneecap that protects the joint. Next, third one is pivot joint. Okay, pivot joint அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, இங்க பிக்சர்ல பாத்துருக்கோம் இல்லையா, அது இருக்கு பாருங்க, நெக்ல இருக்கிறது தான் pivot joint. ஓகே, இங்க பால் அண்ட் சாக்கெட் எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம ஷோல்டர்லயும் ஹிப்லயும் இருக்குது. அதே மாதிரி ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்க இருக்குன்னா, அது இருக்கு பாருங்க, நீ அண்ட் எல்போல இருக்கிறது. ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட். அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ஜாயிண்ட் எதுனா pivot joint எங்க இருக்குன்னா நெக். Now try shaking your head no. Now try shaking your head no. Place your hand at the back of your neck and feel the gentle movement. How does the neck move so freely? அதாவது ஷேக் யுவர் ஹெட் நோ. அப்ப நோ சொல்லணும் என்னன்னு சொல்ல, நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, நோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கழுத்தை நல்லா திருப்புவோம். பிளேஸ் யுவர் ஹேண்ட் அட் த பேக் ஆஃப் யுவர் நெக் அண்ட் ஃபீல் த ஜென்டில் மூவ்மெண்ட். ஓகே, உன்னோட கைகளை பின்னாடி வச்சு நெக்குக்கு பின்னாடி வைக்க பார்க்கும்போது என்ன ஆகும், ஈஸியா நம்ம மூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஹவு டஸ் த நெக் மூவ் சோ ஃப்ரீலி? அப்ப கழுத்து எப்படி ஈஸியா நம்ம ஃப்ரீயா மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, த ஸ்கல் இஸ் கனெக்டட் டு த போன் த்ரூ த பைவட் ஜாயிண்ட். ஓகே, நம்மளோட ஸ்கல் மண்டையோடு எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, பேக் போன் கூட. த்ரூ எந்த ஜாயிண்ட் மூலமா, pivot joint மூலமா, which allows head to move side to side like a door knob turning in its sockets. ஓகே, டோரோட நாப் திறக்கிறோம் இல்லையா, டோரை திறக்கிறோம் இல்லையா, அந்த நாப் எப்படி நம்ம ரொட்டேட் பண்றோமோ அது ஈஸி, அது மாதிரி என்ன ஆகும், ஈஸியா ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன ஜாயிண்ட்னு சொல்ல நம்ம, pivot joint. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? ஓகே, ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்னா எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொட்டேட் ஆகாது. The skull is a hard case of the flat bones joined together to protect the brain, eyes and ears. ஓகே, ஸ்கல் அப்படின்றது மண்டையோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மண்டையோடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, the skull என்ன பண்ணுது அப்படின்னா, it is the flat bones joined together to protect brain protect பண்ணும், eyes protect பண்ணும், ears protect பண்றது எதுனா skull. The bones of the skull are connected by fixed joint. இந்த bone, ஓகே, இந்த ஸ்கல்ல இருக்கிற போன்ஸ் எல்லாமே மூலம்னா ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட். ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட்னா என்ன இருக்கும், அப்படியே இருக்கும், அது ரொட்டேட் ஆகாது. which means the bone of the skull cannot move. This keeps the brain safe even when the body moves. அது என்ன பண்ணும், பிரெயினை பாதுகாப்பா வச்சுக்கும். ஈவன் தோ என்ன ஆகுது, when the body move ஆனா கூட என்ன பண்ணும், பிரெயின் அப்படியே வச்சிருக்கிறதுக்கு எது, this fixed joints ஹெல்ப் பண்ணுது. Stem cells in a bone marrow, that is are special cells that can divide and to make new cells. In a bone marrow transplant, stem cells from a healthy person are given to the patients who have blood cancers like leukemia or disorders such as thalassemia. அதாவது வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது என்னன்னா, போன் மேரோல இருந்து உருவாக்கக்கூடிய செல். ஓகே, தட் இஸ் த ஸ்பெஷல் செல் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ. அது எங்க உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டெம் செல்லுன்னு சொல்றோம். அப்ப இந்த ஸ்டெம் செல்லுல இருந்து, அதாவது எலும்பு மஜ்ஜையில இருந்து காணக்கூடிய சிறப்பு அணுக்களை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஸ்டெம் செல் சொல்றோம். இது என்ன பண்ணும், புதிய அணுக்களை உருவாக்கும். இதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம்னா, லுகேமியா, தலசீமியா போன்ற நோய்களுக்கு சிகிச்சையில பயன்படுத்துறது தான் எது, தி ஸ்டெம் செல்ஸ். நெக்ஸ்ட், அவர் skeletal system. ஓகே, skeletal system அப்படின்றது, skeletal அப்படின்னா என்னன்னு சொல்ல நம்ம, எலும்பு. ஓகே, எலும்பை பத்தி படிக்கிறது தான் என்னன்னு சொல்லணும், எலும்பு கூட்டமைப்புன்னு தான் சொல்லணும் skeletal system. ஓகே, the skeletal system is a framework of bones that provide strength and protects delicate internal organs. ஓகே, the skeletal system அப்படின்றதுன்னா it's just a framework.
ஓகே, ஒரு பிக்சர் ஒரு போட்டோக்கு எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் இன் அவர் பாடி. இட் இன்க்ளூட்ஸ் ஸ்கல், வெர்டிபிரல் காலம் அண்ட் ரிப் கேஜ். ஓகே, இதெல்லாம் இருக்கும், ஸ்கல் இருக்கும், மண்டையோட இருக்கும், அதே மாதிரி மண்டை இருக்கும், அது மேல வெர்டிபிரல் காலம் முதுகு அண்ட் ரிப் கேஜ் இருக்கும். ஓகே, ரிப் கேஜ் வந்து கூடு, சுவாச கூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் த ஸ்கல் இட் எக்ஸ்டெண்ட் a flexible column is called backbone or vertebral column. அப்ப it gives support, shape and protection to internal organs. The backbone is made up of என்னன்னு சொல்லணும், vertebrae and helps us to stand upright. நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்க முடியும்னா அதுக்கு காலத்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், பேக்போன் அப்படின்னு சொல்லுவோம், முதுகெலும்பு. ஆர் இன்னொரு பேர் என்ன, வெர்டிபிரல் காலம், ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். மேட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஸ்மால் போன்ஸ் ரைட் வெர்டிபிரே. அதாவது இந்த ஸ்பைன் எதால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன போன்ஸால் ஆனது தான். இதுக்கு பேர் தான் வெர்டிபிரே அப்படின்னு சொல்லுவோம். இட் சப்போர்ட்ஸ் த பாடி அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாண்ட் அப்ரைட். இது என்ன பண்ணி நேரா நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிட்வீன் ஈச் வெர்டிபிரா இஸ் a cartilage disc. ஓகே, ஒவ்வொரு வெர்டிபிராவுக்கும், ஓகே, பிட்வீன் ஈச் வெர்டிபிரா, ஒவ்வொரு வெர்டிபிராவுக்கும் நடுவுல என்ன இருக்கும், கார்டிலேஜ் டிஸ்க் இருக்கும், which act as a cushion and allow flexibility. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கும்னா ஒரு கார்டிலேஜ் டிஸ்க் இருக்கும், அது என்ன பண்ணுது, ஒரு குஷன் மாதிரி ஃபிளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. so we can bend and twist without injuring the internal spinal cord. அதால நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியுது, பெண்ட் பண்ண முடியும், ட்விஸ்ட் பண்ண முடியும் without injuring the internal spinal organ. Can you feel the bones under your chest? These are your ribs. ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட் நம்மளோட செஸ்ட் கீழே பார்த்தோம்னா என்ன இருக்கு, போன்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம், அதுக்கு பேர் அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரிப் அப்படின்னு சொல்லுவோம். You have 12 pairs of rib and together they form the rib cage. மொத்தம் எத்தனை பேர் இருக்கு, 12 பேர் ஆஃப் ரிப் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விலா எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கார்டிலேஜ் அப்படின்றது ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்குது, முதுகெலும்பு தான் வெர்டிபிரேன்னு சொல்றோம். கார்டிலேஜ் அப்படின்றது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குறது. நெக்ஸ்ட் ரிப் கேஜ் அப்படின்றது விலா எலும்புகள். The rib cage acts like a protective cage to protect that is vital organs such as the heart and lungs. அப்ப இந்த விலா எலும்புகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ரிப் கேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதயம் மற்றும் நுரையீரலை என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. பட் யூ மே wonder how can such strong cage move. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த கேஜ் எது, விலா எலும்பு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். and why does it need to move, ஏன் அது மூவ் ஆகணும். The ribs are attached to the spine at the back and the breastbone in front of it. They are joined by flexible cartilage. This flexibility allows the rib cage to expand and contract during breathing. அப்ப நம்ம சுவாசிக்கும் போது என்ன பண்ணுது, விலா எலும்புகள் யூசுவலா இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்குதுன்னு சொன்னோம். சுவாசிக்கும் போது என்ன பண்ணுது, அந்த விலா எலும்புகளோட ஜஸ்ட் அதோட பாக்ஸ் விரிவடைஞ்சு என்ன பண்ணது, நம்மளுக்கு சுருங்குறத பாக்குறோம். இந்த மூவ்மெண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் த ஸ்பேஸ் இன் த செஸ்ட், அலவிங் த ஏர் டு மூவ் இன் அண்ட் அவுட். இது மூலமா என்ன ஆகுது, ஏர் உள்ள போறது வெளியில வர்றது நடக்குது. லங்ஸ் மூலமா இன்ஜுரி டு த ரிப்ஸ் கேன் மேக் பிரீத்திங் பெயின்ஃபுல் அண்ட் டிஃபிகல்ட். இந்த ரிப்ல விலா எலும்புல ஏதாவது இன்ஜுரி நடந்ததுன்னா என்ன நடக்கும், பிரீத்திங் இஸ் பெயின்ஃபுல் அண்ட் டிஃபிகல்ட். சுவாசித்துல என்ன இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி வலியோட இருக்கும். நெக்ஸ்ட் பிரிட்ஜிங் சயின்ஸ் சொசைட்டி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Yoga described in ancient Indian texts include physical postures, breathing and medication. Research shows improves flexibility, posture and breathing, reduce stress and help prevent lifestyle diseases. Every year, 21st June is observed as an International Yoga Day to promote role of yoga in health and well-being. Maintain correct posture, proper nutrition, regular exercise and yoga keep our bones strong, muscle fit, joint flexible and protect the body from stiffness. அதாவது யோகான்றது என்ன ஆகுது, உடலோட நெகிழ்வு தன்மை. ஓகே, flexibility, அதே மாதிரி என்ன, breathing மேம்படுத்துறது தான் யோகா. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் இது குறைக்கும். எது, மென்டல் ஸ்ட்ரெஸ், பிரீத்திங், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், ஹெல்ப் பிரிவென்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஓகே, சில விதமான என்ன ஆகுது, டிசீசஸையும் அது ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்குது. நல்ல உணவு, உடற்பயிற்சி மற்றும் யோகா என்ன பண்ணுது, தசை நார்கள். ஓகே, அப்ப ப்ராப்பர் நியூட்ரிஷன், அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் கரெக்ட் போஸ்டர், நல்ல உணவு, உடற்பயிற்சி மற்றும் யோகா என்ன பண்ணுது, எலும்புகளையும் நரம்புகளையும் என்ன பண்ணுது, வலுப்படுத்துகின்றன அப்படின்னு பிரிட்ஜிங் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. சில யோகா எக்ஸசைஸும் கீழே இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், think act as a scientist from one cell to an organism, that is totipotency. ஓகே, totipotency அப்படின்றது ஒரு செல் முதல் முழு உயிரினம் வரை. அதாவது in 1958 that is Stafford demonstrated that even single cells from vascular folium of carrot retain the ability to regenerate whole plants. He was the first person to do so. அதாவது இவர் என்ன இந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1958 என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் எஃப்சி ஸ்டெஃபர்ட் அப்படின்ற ஒரு கேரட் செடியோட ஒரு செல்லுல இருந்து என்ன பண்ணாரு, ஒரு முழு செடியை, ஒரு செல்லை எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு முழு செடியை உருவாக்க முடியும் அப்படின்னு அவரு நிரூபிச்சாரு. He and his team performed the experiment using
Phloem cells of the carrot grew these cells a nutrient medium containing simple sugars and hormones under appropriate conditions. He observed that these phloem cells divided into form of mast cells which gradually divide and differentiated into a complete plant. அவரோட கேரட் வேர் மற்றும் ஃப்ளூயம் செல்களை என்ன பண்ணாரு, ஊட்டச்சத்து மற்றும் ஹார்மோன் உள்ள ஊடகத்துல என்ன பண்ணாரு, அவர் வளர்த்தாரு. அந்த செல்கள் என்ன பண்ணுச்சுன்னா பிரிஞ்சது, செல் டிவைடட். அந்த செல் என்ன பண்ணுச்சு, பிரிஞ்சு அது ஒரு எம்பிரியோவா ஃபார்ம் ஆச்சு. It shows that cells of phloem, first differentiated cells, regain ability to divide, forms an undifferentiated mass of unspecialized cell. These, when grow in appropriate conditions, supplemented with nutrients and growth chemicals, further divided into, that is redifferentiated to form roots, shoot, eventually the complete plant. Thus, some mature plant cells have the ability to indifferentiate and that is a divide and redifferentiate to develop into a new plant under specific conditions. எம்பிரியோவா உருவாகி பின்னர் என்னாச்சு, முழுசா ஒரு கேரட் செடியா வளர்ந்தது. டோட்டிபோட்டன்ட் செல் அப்படின்றது என்னன்னா, சில தாவர செல்களுக்கு என்ன இருக்குன்னா பிரியும் திறன் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, வேறுபடும் திறன் இருக்கு, அதே மாதிரி முழு உயிரினமா வளரக்கூடிய திறமை இருக்கு. சோ இந்த திறனுக்கு பேரு தான் டோட்டிபோட்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. This similar to the ability of zygote to divide the differentiate into entire organisms. அதுக்கப்புறம் தான் used. ஓகே, இதை வச்சு அப்ப தாவர செல்களோட வளர்ச்சிக்கு முக்கியமா என்ன தேவை, பிளான்ட் செல்லுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது மெயினா நியூட்ரிஷன் தேவை, ஏர் தேவை, அதே மாதிரி சரியான என்ன இருக்கு, ஒரு திரவ ஊடகம் அதுக்கு தேவை. அப்ப இது இதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவரத்தோட திசு வளர்ப்பு மூலம் என்ன பண்றோம், நோயை எதிர்க்கக்கூடிய ஓகே சில பயிர்கள், ஓகே நோய் எதிர்ப்பு பயிர்களை உருவாக்கலாம், நிறைய செடிகளை உருவாக்கலாம், அதே மாதிரி குவாலிட்டியான பயிர்களை நம்ம உருவாக்கலாம். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் லைட், ஏர் அண்ட் நியூட்ரியன்ட் மீடியம் அண்ட் த growth ஆஃப் கல்ச்சர்டு பிளான்ட் செல்ஸ்ல எவ்வளவுலாம் தேவை, லைட், ஏர், காம்போசிஷன் இதெல்லாம் எவ்வளவு தேவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, bridging science and society. Okay, bridging science and society. First one is in nature. That is, in nature, plant pathologists have observed the disease in plants called crown gall disease. In this disease, tumor-like swellings develop on the stem due to rapid and uncontrolled cell division. The disease is caused by the bacterium called Agrobacterium tumefaciens. Instead of only trying to cure the disease, scientists studied how bacterium transferred its genetic material into plant cell. This knowledge was later used in plant tissues culture and genetic engineering. Today, that is Agrobacterium is used as a tool to introduce useful genes into plants for the production of valuable photochemicals, improved crops and disease resistant variations. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, தாவரங்களோட ஓகே சில டிசீஸ் உருவாகுது. ஓகே, பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க, சில டிசீஸ் பிளான்ட்ல வளருது, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல கிரவுன், அதாவது கிரவுன் கால் டிசீஸ் அப்படின்றத உருவாக்கக்கூடிய, அதாவது வந்து தாவரங்களை கட்டி போன வீக்கத்தை உருவாக்கக்கூடிய நோய் இருக்கு, அதுக்கு பேர் தான் கிரவுன் கால் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. இது எதால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது Agrobacterium tumefaciens அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, மரபணுக்களை மெயினா என்ன பண்ணுது, தாவரங்கள்ல செலுத்த இது என்ன பண்றாங்க, இதை யூஸ் பண்றாங்க. இந்த இந்த அக்ரோபாக்டீரியம் பயன்பாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இது மேம்பட்ட பயிர்களை உருவாக்குது. is used to introduce useful genes into plants for production of valuable photochemicals. அதே மாதிரி நோய் எதிர்ப்புள்ள தாவரங்களை உருவாக்குதல், அதே மாதிரி பயனுள்ள தாவர வேதிப்பொருட்களை தயாரிக்கிறது. எது இந்த பாக்டீரியம் யூஸ் ஆகுது, எது அக்ரோபாக்டீரியம் அப்படின்ற பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மேம்பட்ட பயிர்களை உருவாக்குதல், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தாவரங்கள், இம்ப்ரூவ்டு கிராப்ஸ், அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வேரியன்ட், நோய் எதிர்ப்பு தாவரங்களை உருவாக்குதல், பயனுள்ள தாவர வேதிப்பொருட்களை தயாரித்தல், மேம்பட்ட பயிர்களை உருவாக்குதல், அது மாதிரி உருவாக்குவதற்கு இந்த பாக்டீரியாஸ் யூஸ் ஆகுது. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. Thank you.